பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி, நான் ஆல்ரெடி லேட் இன்னைக்கு, நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, எங்க இருந்து இப்போ சவுண்ட் வருது? ஓகே. சீதா பயணம்லேருந்து செகண்ட் சிங்கிள் அசல் சீமான்ற சாங் வந்து Jan 21 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி விஷால் மற்றும் சுந்தர் சி ப்ராஜெக்ட் அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து Jan 21 வருது. இன்னைக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷோட திருவாசகம் ட்ராக் நம்பர் 1 அது வந்து Jan 22 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் அர்ஜுன் தாஸ், அண்ணாபேன், யோகி பாபு நடிக்கிற ஃபிலிம் கான் சிட்டி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷான் ரோல்டன் தான் மியூசிக்கல். அப்புறம் சசிகுமார் நடிக்கிற மை லார்ட் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் டேட் போடல, பட் ட்ரெய்லர் வந்துருச்சு. ராஜு முருகன் தான் அந்த படத்தோட டைரக்டர். அப்புறம் விஜய் ஆண்டனி ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிலிம் பூக்கி அந்த படத்துலேருந்து ஒரு புது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆகாசம் லோ ஒக்கத்தாரா அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு அதில். அப்புறம் கொரியன் கனகராஜு அப்படின்ற தெலுங்கு ஃபிலிமோட டீசர் வந்துருந்துச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் வந்து விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த கரிகாடனா அப்படின்ற படம் வந்து February 6 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜாக்கி அந்த படமே வந்து Jan 23 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தெரி படம் அது வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. ஹாட்ஸ்பாட்டுக்காகவும் திரௌபதி 2 அந்த 2 படத்துக்காகவும் தள்ளி போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பரணி ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ஜானேமான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பரணி ப்ரோ. இதை விட 10 மடங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பரணி ப்ரோ. ரொம்ப பிடிச்சது, அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஹோல்சமா இருந்துச்சு. அவன் மேக்கிங் எல்லாத்துலயுமே மஞ்சுமேல் பாய்ஸ்ல இல்லைங்க, அதுல இருந்தே அவன் மேக்கிங் பெரிய கை தான் போலயே. சிதம்பரம் சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு ஷார்ட்ஸ் அவன் வச்சது, நிறைய சிங்கிள் ஷாட்டு. லாலோட பர்ஃபார்மன்ஸும் பேசிலோட பர்ஃபார்மன்ஸ்லாம் குபீரா இருந்துச்சு. செம ஜாலியா இருந்துச்சு ப்ரோ படம். கிளைமேக்ஸும் அவ்வளவு சூப்பரா முடிச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர். இதுக்கப்புறம் பாலனை இன்னும் எதிர்பார்க்கிறேன் பரணி ப்ரோ. ஏன்னா இது சிம்பிளான ஃபிலிமே இவ்வளவு சூப்பரா எடுக்கிறாரு. ஸோ பாலன்லாம் எப்படி எப்பஸ் பார்த்துடணும். ஓகே ஓகே. கோபால் ப்ரோ சொல்லுங்க, ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கீங்க. பிரகாஷ் மட்டும் பேசுறீங்களா? ஓகே ஓகே அண்ணா சொல்லுங்கண்ணா, பரணி இருக்காருண்ணா? இல்ல எப்பவுமே பரணிட்ட தான் வருவாரு. இன்னைக்கு முத ஆளா வேற வந்தாரா? நான் ஏதாவது பெரிய பஞ்சாயத்து இருக்கு போல இருக்கு, இல்ல ஏதாவது லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு போல இருக்கு. அப்படின்னு வந்தா அவர் வண்டியை திருப்புறாரு. சரி கேப்போம், என்னன்னு கேட்போம். சொல்லுங்க கோபால் ப்ரோ. நீங்க சொல்லிட்டேன் கோபால் பேச சொல்லுங்க ப்ரோ. உங்களோட ஸ்பேஸ் உங்களோட இது வந்து நான் ரொம்ப வருஷமா கேட்டு இருக்கிறேன். டைம் பாஸ் பேஸ்ல இருந்து இவ்வளவு நாள் நீங்க சொன்னது எனக்கு எல்லாமே கரெக்டா இதா இருக்குது. ஆனா முன்னாடி சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சும்மா ரொம்ப அஜித் ப்ரோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போச்சு. அப்ப நீங்க வந்து அடிக்கிறத எங்க அண்ணனை வச்சிருக்கீங்களே, மொத்தவங்களே அடிச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்களே, அந்த பாயிண்ட் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப லைக் பண்ணிச்சு. அதுக்காக முத ஆளா வந்து ஸ்பீக்கர் வாங்கி இன்னைக்கு வந்து ஏதோ பெரும்பான்மையான கருத்து ஏதோ சொல்ல வந்திருக்காரு. பரணி பத்தி ஏதோ நோட் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அன்னைக்கு அந்த டாபிக்ல இருந்து அதை மட்டும் நோட் பண்ணி அழகா ரைட். இந்த ஸ்பேஸ் பேசுறதுல இவ்வளவு நாள் பேசுறதுல பிடிக்காத விஷயம் அன்னைக்கு அந்த அந்த விஷயம் சொல்லி பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு. ஆனா பரணிக்கு என்னன்னு மறந்துருக்கும். பரணிக்கு மறந்துருக்கும். அன்னைக்கு சண்டை நடந்துச்சுல்ல, சும்மா பேசிட்டு இருந்தாங்கல்ல பல்தானும் சுகுமார் நானும். பிரகாஷ் என்ன சொன்னார்ல, அதான் அடிக்கிறதுனா பரணி இருக்காரு, எதுக்கு நீங்க 2 பேரும் அடிச்சுக்கீங்க, அது சூப்பர்ன்றாரு. ஓகே ப்ரோ, நீங்க பேசுறது எல்லாமே பிடிக்கும். ஆனா இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அதனால. ஓகே ஹாய் பரணி ப்ரோ, நேத்தான் உங்களை ஒருத்தர் நல்லவன்னு பாராட்டி இருந்தாரு, பிராக்கெட்ல போட்டுருக்கு. நீங்க பாத்தீங்களா? அவரே கெட்டவன். ஓகே ஓகே ஃப்ரீயா விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கீங்களா பிரகாஷ் அண்ணா? இன்னைக்கு டிடிடி எப்படின்னா என்ன நல்லா வரும்? பரவாயில்ல, நல்லா போகுதுங்க. இனிமேல் நல்லா போகுது.
நான் வந்து டோட்டலா திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் ஒர்க் இங்கே பார்த்தா தெரிஞ்சு போய் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் இங்கே நல்லா தான் போச்சு. எனக்கு இன்னமும் ஆச்சரியப்படுறது என்னன்னா இந்த துரந்தர் தான் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன். உண்மையாலுமே என்னால நம்பவே முடியல. எப்படிடா வீக் டேஸ்ல ஃபில் பண்றீங்க, படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு நாள் கழிச்சு ஃபில் பண்றீங்க, ஓடிக்கிட்டே இருக்கு, ஹவர்லி அதான் புக்கிங் சொல்லுங்க. இருந்துகிட்டே இருக்கு, ட்ரெண்டிங்ல எந்நேரம் பார்த்தாலும் 1000 டிக்கெட் புக் ஆயிடுச்சு, 1500 டிக்கெட் புக் ஆயிடுச்சு, 1700 டிக்கெட் புக் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டேய் அந்த இந்த 24 ஹவர்ஸ் புக்கிங் அவன் காட்ட மாட்டேது. அவனுக்கு எப்பவுமே இந்த ஹவர்லி புக்கிங்லயே இருக்கு. அந்த அளவுக்கு அவன் பயங்கரம். எனக்குலாம் துரந்தர் 2க்கு அதுக்கு தான் போட்டி போடுது. துரந்தருக்கும் அந்த இதுக்கு பேர் என்ன, யாஸ் படம், அதுக்கெல்லாம் போட்டி இல்ல போல இருக்கு. போட்டியே துரந்தருக்கும் துரந்தர் 2க்கு தான் போல இருக்கு. அண்ணா ஃபர்ஸ்ட் டேவே இந்தியாலே சம்பவம் பண்ணு நினைக்கிறேன். ஓப்பனிங்லாம் துரந்தர் 2 இல்ல அது படத்தோட டீசர் வந்து சென்சார் பண்ணிட்டாங்க. ஏ 1 minute 43 seconds நினைக்கிறேன். விஷால் ப்ரோ, சார் சொல்லுங்க சார். அந்த டெரிஃபையர் பாத்திருக்கீங்களா ப்ரோ? டெரிஃபையரா? டெரிஃபையர் 2 பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமா. 2 நானும் பார்த்தேன். இது இவ்வளவு ப்ரூட்டலா இருக்கு படம். ஏங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாங்க கோபால் ப்ரோ. எனக்கெல்லாம் அது பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாங்க. இன்னும் பல படம் இருக்கு. அது நான் சாப்பிடும் போது தெரியாதனமா ஆன் பண்ணிட்டேன். ஏங்க சாப்பிடும் போதாங்க என்னங்க அது? அப்படியே பாஸ் பண்ணிட்டு அவன் சாப்பிட்ட வாந்தி வந்துரும் ப்ரோ. எனக்கு ஒரு ஆசை ப்ரோ, அண்ணனை கட்டி வச்சு அந்த படத்தை போட்டுட்டு ராமிட்டு எடுத்து வாயில ஊட்டி வந்து. ஏங்க அவரெல்லாம் மார்க்கோ பார்த்துட்டு இந்த பக்கம் ஜூஸும் அந்த பக்கம் சோப்பாடு உட்காந்து சாப்பிட்டவரு. அவருக்கெல்லாம் என்ன, அவர் டெய்லி சாப்பிடும்போது மார்க்கோவும் அதுக்கப்புறம் துரந்தரும் பார்த்துட்டு தான் சாப்பிடுவாரு. இல்லைன்னா சாப்பாடே இறங்காதான். நீங்க வேற கம்முங்க. பரணிக்கெல்லாம் irreversible போட்டு விடணும். அது எதனால ப்ரோ அப்படி ஆயிரும் அந்த இது கேரக்டர்? அது எப்படி மறந்து போச்சு எனக்கு. என்ன சொல்றீங்க? அந்த கிளவுன் தான். மன்னிச்சிருங்க ஐயா. ஓகே ப்ரோ, எனக்கு ஞாபகம் தான் சொல்லுங்க. சரி ப்ரோ, நீங்க ட்ரிவியா போயிருங்க ப்ரோ. நான் இதுக்கு பேசிட்டு போயாச்சு. ரீல் ஃபேக்ட்ஸ் கமான். ரீல் ஃபேக்ட்ஸ் அன்னைக்கு நம்ம பேசுனது தான் கண்டென்ட் தான் போட்டிருக்கேன். புதுசாலாம் போடல. அன்னைக்கு நம்ம பேசுற கண்டென்ட் அதே கண்டென்ட் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். என்னதான் முதல் படம் அதை தான் போட்டிருந்தேன். 37வது ரீல் ஃபேக்ட்ஸ் நான் போட்டேங்கிறதையும் மறந்துட்டேன். இருங்க வரேன், நானே பார்த்துட்டு வரேன். சொல்லுங்க. அதாவது இந்த 37வது ரீல் ஃபேக்ட்ஸ் என்ன போட்டோம்னா, எல்லாருக்கும் முதல் படம். ஆனா இவங்களுக்கு முதல் படம் இல்லாம முதல்ல ரிலீஸ் ஆன படம் அப்படி தனியா கேட்டகரி தெரியுது. அஜித்ல இருந்தே ஆரம்பிச்சனால, அஜித் முதல்ல கமிட் ஆன படம் பிரேம புஸ்தகம். அது அந்த டேரக்டர் இறந்துட்டனால அதுக்கப்புறம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அவரோட தமிழ்ல அமராவதி ஃபர்ஸ்டா ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரேம புஸ்தகம் 2வது ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஆர்யா உள்ளம் கேட்குமே தான் அவர் அறிமுகமான படம். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அறிந்து மரியாமலும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதே படத்துல பாத்தீங்கன்னா அசின் இருப்பாங்க, பூஜா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்குமே, அசினுக்குமே அந்த படத்துக்கு முன்னாடி இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர் நடிகர் அறிமுகமான படம் பென்சில். ஆனா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் டார்லிங். அன்னைக்கு விஷால் ப்ரோ சொன்னார்ல, ஹாரி ஜெயராஜ் இசையமைப்பாளர் அறிமுகமான படம் மஜ்னு. ஆனா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம் மின்னலே. இமானுக்கு வந்து அன்னைக்கு காதலே சுவாசம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம் தமிழன். அந்த காதலே சுவாசம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. லட்சுமி மேனன் நடிகையா அறிமுகமான முதல் படம் கும்கி. ஆனா முதல்ல ரிலீஸ் ஆன படம் சுந்தரபாண்டியன். அதே மாதிரி டேரக்டர் கணக்கு பண்ணோம்னா, டேரக்டர் சண்முகம் முத்துசாமி இருக்காருல்ல, அவருடைய முதல் படம் அடங்காத இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. 2வது படம் டீசல் ரிலீஸ் ஆயிருச்சு. ஏற்கனவே சொன்ன அந்த உள்ளம் கேட்கு மேல வந்து பூஜா அசின் 2 பேரும் சொல்லி தந்தீங்கன்னா, அந்த பூஜாக்கு வந்து ஜே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. உள்ளம் கேட்கு ரிலீஸ் ஆகிறது மாதிரி அசினுக்கு எம் குமரன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிக்கு முன்னாடியே வர வேண்டிய படம் உள்ளம் கேட்குமே டிலே ஆயிடுச்சு. அப்படி கணக்கு பண்ண இப்ப சாயாபேங்கிற லிஸ்ட்ல வரும். பென்ஸ் தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா பென்ஸ் ரிலீஸ் ஆகுது மாதிரி அவருக்கு டியூட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் கருப்பு ரிலீஸ் ஆகல, ஆனா டியூட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எதுங்க பல்டி? இல்ல பல்டி வந்து மலையாள படம் தானே. வெல்கம் டு மலையாள இண்டஸ்ட்ரி தானே மோகனா வீடியோவே போட்டிருப்பாரு. அவர் தமிழ்ல ஃபர்ஸ்ட் அறிமுகமாகறதா அந்த படம் அதுதானே. நீங்க சொன்னீங்க, நானும் 2-3 பேர்ட்ட விசாரிச்சேன். எல்லாம் ரொம்ப வருத்தமா பேசுறாங்க என்ன எல்ஐகேவை பத்தி. மனசே சரியில்லைங்க. அது சொல்லியாச்சு, அதுக்கு மேல நம்ம அதுக்கு டீட்டெயிலா சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. அந்த ஆளுக்கு ஏதாவது அக்கறை இருக்கு ப்ரோ, ஊர் தர தவிர. இல்லையே, இருந்தாலும் அஜித் படம் எடுத்திருப்பாரு.
அதான் பாருங்க வெக்கமே நம்ம ஒய்ஃபோட சேர்ந்து ஊசிட்டு இருக்காரு. அது எதுக்கு, அது பர்சனல் நமக்கு தேவையில்ல. ஆனா நீங்க படம் எடுக்கிற என்ன ப்ரோ இது செஸ்ஸுக்கு போயிட்டு இது சொல்லிட்டு இல்லங்க, ஒவ்வொருத்தர் இல்ல உண்மையே சொல்லணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சாதனையா தெரியும். அவருக்கு நயன்தாரா கல்யாணம் பண்ணதே வாழ்நாள் சாதனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஒவ்வொருத்தவங்க சாதனையை ரீச் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிருவாங்கல்ல. அதுக்கு மேல அந்த ஒரு ஒரு தொழில் பற்றோ ஈடுபாடோ இதை சாதிக்கணுங்கிற வெறியோ இருக்காதுல்ல. ஒவ்வொன்றும் சாதிக்கிறதுன்னு நினைப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதுக்கு மேல வந்து இதாயிரும். இப்ப கமலுக்குமே பாத்தீங்கன்னா நடிப்பு ஒரு கட்டத்துல வந்து அவருக்கு வந்து சலிச்சு போய் தான் அதுக்கப்புறம் அவர் இந்த பிக் பாஸ் வந்தாரு, அரசியலுக்கு வந்தாரு, எல்லாம் வந்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டம் அது சலிச்சு போயிடணுமாங்களா. அது மாதிரி அஜித்துக்கு இப்ப சினிமால சலிச்சு போய் அவர் ரேஸ்க்கு போறாருல, சலிப்பு இல்ல இன்னொரு மேல ஒரு ஈடுபாடு இருக்குல்ல, எப்பவும் ஒண்ணுல மேல போனா அதுக்கு மேல அதோட போயிருப்பாங்கல்ல. அது மாதிரி இவருக்கு வாழ்நாள் சாதனையா நயன்தாரா கல்யாணம் பண்ணதே வாழ்நாள் சாதனை நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு மேல அவர் பெருசா சாதிக்கணும்னு தோணல அவருக்கு மைண்டுக்கு, அவ்வளவுதான். இத்தனைக்கு ஒரு டீசென்டான டைரக்டர் தான் ப்ரோ. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல படம் கொடுக்கணும். என்ன ப்ரோ டீசென்ட் காத்து வாங்கல ரெண்டு செம்ம கிரீஞ்சா இருந்தது. அது மட்டும் தான். விஷால் ப்ரோ ஆடியோ ப்ரோ இதா இருக்கு. பாட்டுலாம் ரொம்ப சூப்பரா வாங்கிடுவோம் தலைவா. ஆல்பமாவே நல்லா வாங்கி ப்ரோ லிரிக்ஸுமே நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரே ஒரு நல்ல எல்லாரும் பேசுறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கேக்குது இன்னைக்கு. நீங்க அஜித் படம் வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை விட்டு போய் கேமுக்கு இது பண்ணிட்டு ஊத்திட்டு நான் பொறுப்பு யாராவது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆனா அந்த செஸ் ஒண்ணு பண்ணாருங்க. செம்ம விஷால் ப்ரோ நீங்க பேசுறது எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? இல்ல எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது. ரொம்ப லோவா கேக்குது. டிரைவிங்ல இருக்கீங்களா விஷால் ப்ரோ? சாரி, நான் 5 நிமிஷம் கேச்சு வரேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இந்த சென்சார்ல பிரச்சனை ஆகி வந்த படங்கள் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ நீங்க போடலாம் ப்ரோ, அந்த மாதிரி போட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு படம் ஃபர்ஸ்ட்லயே போட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிவியா ஒரு 3 நாள் ட்ரிவியால இருந்துச்சுல்ல, சென்சார்னால 16 வருஷம் கழிச்சு டிலே ஆன படம். அது வந்து குற்றப்பத்திரிகை படம். அந்த படம் தான் ரொம்ப சென்சார்னால ரொம்ப டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் நியூன்னு ஒரு படம். அந்த நியூ படம் வந்து சென்சார்ல பிரச்சனையாகி படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனா அந்த சென்சார்ல ஆன பிரச்சனையை மைண்ட்ல வச்சு அந்த படத்தை அதுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்க சென்சார்ல. அதனால இப்போ வரைக்கும் நியூ பாத்தீங்கன்னா டிவில எல்லாம் போட மாட்டாங்க. அது சென்சார் அதிகாரிக்கு எஜிசிக்கு ஒரு சண்டை. ஆனா சென்சார் அந்த படம் இன்ன வரைக்கும் அப்படியே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துமே அந்த படம் இன்னும் டிவில போட முடியல, ரீரிலீஸ் பண்ண முடியல, தேட்டர்ல கூட பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை ஓடிட்டு. நான் சின்ன வயசுல பாத்துருக்கோம், டிவில தான் பார்த்தேன். நான் எப்படி பார்த்தேன் தெரியல. டிவில போட்டுருக்க வாய்ப்பே இல்லை. நீ இந்த லோக்கல் டிவில எது போடுறதா உண்டு. இல்ல ப்ரோ, கலைஞர்ல ஏதோ டைம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ டிவில தான் ப்ரோ நான் பார்த்தேன். அது அன்பே ஆறுவீரே ப்ரோ. அது அன்பே ஆறுவீரே. அது அன்பே ஆறுவீரே லோக்கல்ல இருக்கும். அன்பு தெரியாத அளவுக்கு அங்க நாங்க இருக்கோம். யூபி அதுக்கு தேசலையாங்க. இல்ல விஷால் ப்ரோ, நீங்க ஃப்ரீ ஆயிட்டு பொறுமையா நின்னு நிதானமா பேசுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. நீட்டனின் 3ஆம் விதின்னு ஒரு படம் இருக்கும். இல்ல அதுக்கெல்லாம் சென்சார் இஷ்யூ ஆகல. ஆனா அந்த இவரு ஜீவா படம் ஒண்ணு இருக்குல்ல, என்னது ராஜமுருகன் டைரக்ஷன் ஒரு படம் ஜிப்சியா, அது மொரட்டு கட்டு 48 கட்டோ என்னமோ பண்ணாங்க. கேஷுவலா சொல்லி இருந்தாரு இந்த ப்ரமோஷன். அது தெரியல, 48 42 சொல்லுவாரு. அவ்வளவு கட்டு, மோசமான கட்டு வாங்கி படம் பாதி படம் இல்லாம போன படம் சென்சார் போடல. அது நிறைய படம் நிறைய கட்டுதானே ப்ரோ. எதுங்க? பில்லாட்டு அதெல்லாம் கிட்டத்தட்ட இல்ல, பில்லாட்டுலாம் ஒரு 12-13 நிமிஷம் கட் பண்ணிட்டாங்க. அது நீங்க ரஃப் வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஏதாவது வேற அந்த வெப்சைட்ஸ் டெலிகிராம்லாம் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 or 5 minutes சம்திங் இருக்கும். டிவில சன்னிக் செஷன் பாத்தீங்கன்னா 1 hour 45 minutes தான் இருக்கும். அவ்வளவு கட் ஆயிருக்கும் டிவி டெலிகாஸ்ட் அந்த படம் பில்லாட்டு. ஆமா, அது டிவி டெலிகாஸ்ட் தனியா வேற சென்சார் பண்ணி அதுல வேற பாதி படம் போயிடுச்சு. அதுல தியேட்டர்கள் வெர்ஷன்ல நீங்க 12 நிமிஷம் கட் பண்ணிட்டாங்க அவங்க. இத்தனைக்கும் அந்த படத்துக்குலாம் பில்லாட்டுலாம் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துமே பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துமே 12 நிமிஷம் கட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அதை விட மோசமான ஆக்ஷன் படம் எவ்வளவோ வந்துருச்சு அந்த பீரியட்லயே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்துருச்சு. அத ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் சீன்லயே அந்த கத்தியில குத்துறதே வந்து பாத்தீங்கன்னா படத்துல விசுவல்ஸ் 40 செகண்ட் கட் பண்ணிட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு பில்லாட்டு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அஜித் படத்துல பிளாப் ஆன படம், ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப பர்சனலா பிடிக்கும் படம் எனக்கு ஏகனும் பில்லாட்டும் ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு ஏகன் ரொம்ப ரொம்ப எனக்கும் அந்த பிடிக்கும். 2 படம் ரொம்ப பிடிக்கும். ஏகனும் பிடிக்கும், பில்லாட்டும் பிடிக்கும். சின்ன வயசுல எனக்கு வந்து கிரீடம் ஏகன் டிவில நிறைய தடவை பாத்திருக்கேன். ப்ரோ. அந்த டிவியில படத்துல இவர் பார்த்ததுல ஒரு இருப்பாரு. நாள் கூட டிவியில ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. ஏன்னா அது கலைஞர் டிவில இருந்தாலே இல்ல பாதி படங்கள் பார்க்க முடியாம போயிடும். ஆனா எப்பவுமே பார்த்தா அந்த ஏகன் படத்தோட பாடல்களும் சரி, படத்துல சீன்ஸ் பார்த்தாலும் எனக்கு நம்மள அறியாம ஒரு சில இந்த படம் ஏன்டா ஓடி இருக்கலாமே திரும்ப திரும்ப அந்த ஒரு அதுல மைண்ட்ல ஓடிக்கிட்டே ஏசாலா இருக்கும். பாட்டும் நயன்தாரா சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல. அந்த பாட்டு எல்லா பாட்டு மல்லிகா பாட்டுல அஜித்தோட ரியாக்ஷன்ஸ். பிரகாஷ் ப்ரோ, இல்ல எனக்கும் அதான் டவுட். அந்த படத்துல ஆல்பமும் சூப்பரா இருக்கும். இவருமே ரொம்ப நாள் கழிச்சு அந்த பழைய லுக்ல அழகா மாதிரி கொஞ்சம் இல்ல இருப்பாரு, இல்ல செம்ம அழகா அழகா இருப்பாரு. பிரச்சனை சூப்பரா இருக்கும். பிரச்சனை எதனால இந்த என்னன்னா படம் இல்லங்க ஓடல? பிரச்சனை என்னன்னா பில்லாக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதான் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி பில்லாங்கிற அவ்வளவு பெரிய மெகா பிளாக் பஸ்டர் அந்த லுக்கு, அப்படி ஒரு லுக்கு அப்படி ஒரு பார்த்துட்டு அதே லுக்ல அதே மாதிரி ஸ்டைலிஷா பயங்கரமா எதிர்பார்த்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே ஏகன்ல பண்ண தப்பு என்னன்னா, இப்ப மன்மதலிலேயே ஒரு படம் இருக்குல்ல, அது பிராண்டிங் பண்ண தப்புன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஏகன்ல பண்ண தப்பு. நீங்க என்ன நீங்க எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல, படம் அந்த ரிலீஸுக்கு கொஞ்ச கெட்டப் நாளைக்கு படம் ரிலீஸுக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் வந்து ஆடி லான்ச் பண்ணாங்க. ஆனா அந்த ஆடி லான்ச் தான் முதல்ல அந்த கிளீன் ஷேவ் லுக் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அது வரைக்கும் அந்த தாடி லுக்கு, மண்டியில கேப் போட்டுக்கிட்டு கன்னை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் மாதிரியே ப்ரொமோட் பண்ணாங்க அதை. அந்த லுக் படத்துல ஓப்பனிங்ல 7 நிமிஷம் கூட இருக்காது, 7 நிமிஷமும் 8 நிமிஷமும் இருக்கக்கூடிய அந்த சீனுக்கு படம் பூரா அந்த சீன் வர மாதிரி அந்த அந்த லுக்ல வர மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. இல்ல டோட்டல் லுக்குமே அப்படிதான் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடி லான்ச் வரப்பதான் அந்த கிளீன் ஷேவ் லுக் விட்டுருந்தாங்க. அடப்பாவிகளா, இப்படி ஒரு லுக் இருக்கும் போல இருக்கு படம். அதாவது இப்படி ஒரு லுக் இருக்கும் போல இருக்கு படத்துலன்னு பார்த்தா படம் பூரா அதுதான் லுக்கு. ஆனா அந்த லுக் ப்ரோ. வந்து அந்த படத்துல 8 நிமிஷம் தான் வரும். இவங்க ப்ரோ அந்த ட்ரெய்லர்லயே அப்படிதான் ப்ரோ இருக்கும். அந்த தாடி லுக்கு தான் ஒரு மாதிரியா அதைத்தான் இல்ல ட்ரெய்லர்லயே நான் பார்த்திருக்கேன் பெருசா டிவில. ஆடி லான்ச் சொல்றேன். ஆடி லான்ச் சமயத்துலதான் இந்த லுக் கிளீன் ஷேவ் லுக்கையே அறிமுகப்படுத்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வருது. ட்ரெய்லர்லயும் பாத்தீங்கன்னா அந்த கம்மியாவது இந்த ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமா இருந்துச்சு. படத்தை அவங்க தப்பா எப்படி சொல்றது, தப்பா ப்ரொமோட் பண்ற படம். அது முன்னாடி என்னன்னா, நீங்க வந்து ஒரு பிளாப்புக்கு அப்புறம் அந்த படம் வந்தா மெகா பிளாக் பஸ்டர் இல்ல ஹிட் சூப்பர் ஹிட் அது மாதிரி ஆயிருக்கும். ஆனா ஒரு ஹிட் அட்லீஸ்ட் ஒரு ஹிட்னாச்சும் ஆயிருக்கும். ஆனா இது மெகா பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் வந்தனால அடி மொரட்டடி. ரெண்டாவது வில்லனோட சீன்ஸ் வந்து சில பேருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. எனக்கு அதுல வில்லன் லுக் காமெடியா இருக்கும், இல்ல சுமன் அதான் லுக் வில்லனோட சீன்ஸ் கேவலமா இருக்கும். அத இது பண்ணி படத்தை சரி பண்ணிருக்கணும். அது என்னன்னா, அந்த இடத்துல சிவாஜி நடிச்சதுக்கு அப்புறம் சுமனுக்கு வந்து பயங்கரமான ஆஃபர். அதுல விஜய் கூட ஒரு படம், அஜித் கூட ஒரு படம், ரெண்டுமே அவருக்கு வந்து மொரட்டு ட்ரோல் கொண்டு ஆக்கி விட்டுருச்சு. ஒன்னு குருவி, இன்னொன்னு ப்ரோ ஏகன். ப்ரோ அந்த பில்லா 2 படத்துல இவர் இருப்பாரு. கோச்சா பில்லா 2 கோச்சா ஒரு மாதிரி அந்த கேரக்டர் ரீச் ஆச்சுல ப்ரோ, அது யூனிக்கா தெரியும். கோச்சா கேரக்டர் நல்லா தானே இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த அதே பேரு இல்லைங்க, அந்த கேரக்டர் நல்லா தான் இருக்கும். சிவாஜிங்கிற ஒரு மாதிரி ஒரு படம், அதுல வில்லனா பார்த்துட்டு ரஜினியவே அந்த பிச்சை எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படி ஒரு இதா பார்த்துட்டு அடுத்தடுத்து இவங்க பண்ண அந்த இடத்துல ஐங்கரன் தயாரிச்சு எல்லா படமும் பிளாப். ஐங்கரன் ஒரே இடத்துல படம் தயாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரும் கூடயுமே படம் பிளாப். டேய் அப்படி என்னடா காசு வச்சிருக்கீங்க, 8 படம் எடுத்தாங்க, 8மே அட்டர் பிளாப்புங்க. எப்படி முடியும்? எனக்கு சாதனை எனக்கு பிரகாஷ் புரியல. ஐங்கரன் தானே ஃபர்ஸ்ட் எந்திரன் பண்ண வேண்டியது. ஆமா 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 ஆமா. எனக்கு அந்த நேரத்துல அவங்க கொட்டின கோடி கோடி பல கோடிகள் கொட்டி எல்லாம் ஒரே நேரத்துல ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. எல்லா படமும் அட்டர் ஃபிளாப். எல்லாத்துக்கூடயும் பெரிய பார்ட்டி எல்லாம் வச்சாங்க. அது தனி கதை, அது விடுங்க. எனக்கு பர்சனலா அந்த பில்லா 2 பிடிக்கும், ஏகனும் பிடிக்கும். எனக்கும் அந்த லிஸ்ட் நம்ம மட்டும் தான் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, எனக்கும் அந்த 2 படமும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வில்லாட்டுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த படத்துல இவர் இருப்பாரு ப்ரோ, ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பரி இருப்பாரு. ஆர்டியூஷன் வந்திருக்கு ப்ரோ. வாடியும் சென்சார் ஏதான் ப்ரோ. இப்பெல்லாம் அதிகமா ஓவர்லாப் ஆகுது, என்னன்னு தெரியல. யாராவது பேசுறோம். எனக்குமே பில்லாட்டும் ஏகன் ரெண்டுமே பிடிக்கும். எனக்கு பில்லாட்டும் இப்ப கொண்டாடும் போது ஏன்டா புஷ்பாவையும் கிட்டத்தட்ட இப்படிதானே எடுத்து வச்சிருக்காங்க, அப்ப மட்டும் ஏன்டா எங்கடா போனீங்க நீங்களாங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ப்ரோ அது ரொம்ப ராவா இருக்கும் ப்ரோ, பில்லா 2 ரொம்ப ரொம்ப ராவா இருக்கும். ஜெயராம் ஹியூமரும் சூப்பரா இருக்கும் ஏகன்ல. எனக்கு பிடிக்கும். எனக்கு ஏகன்ல எனக்கு சுமன் சீனை தவிர இல்ல சுமனை தவிர மத்த எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும் அந்த படத்துல. ஃபைட் சீக்வன்ஸ், காமெடி. எனக்கு எனக்கு பர்சனலா சொல்லியிருக்கேன், எனக்கு அஜித் காமெடி பண்ணா பிடிக்கும். அது ரொம்ப கம்மியான படம் தான் பண்ணிருக்காரு. அப்படி அவர் முழுநிலையில காமெடி படம் பார்க்கணும் எனக்கு ஆசை. என் பர்சனல் ஆசையே அதுதான். கார்த்திக் சுப்பராஜா சொல்லும் போது சந்தோஷப்பட்ட ஒரே நான் தான். ஏன்னா அந்த வெர்ஷன் இப்ப யாருமே காமிச்சது இல்லை. அப்படி காமிக்கிற படம் ஃபிளாப் ஆயிடுது. அதனாலே அவர் ட்ரை பண்றது இல்ல. ஒரு சில படங்கள்ல அது நல்லா ஸ்டைலா ஒர்க் ஆகும். எப்படின்னா அந்த மங்காத்தல காமெடி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது லேஸ், ரொம்ப லேஸ். அவர் சுத்தி உள்ள அதாவது சுச்சுவேஷன் காமெடி மாதிரி போறது, அதுவும் விசுவாசம் எல்லாம் அப்படிதான். வேதாளமே கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஃபுல் ஏகன் மாதிரியான இருக்குல்ல, இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட வர காமெடிஸ் தான் அது அந்த படத்துல மட்டும் தான் பண்ணிருப்பாரு. அதுல அவரோட செல்ஃப் ரோல் நிறைய பண்ணிருப்பாரு. அது ரொம்ப பிடிக்கும். கோபாலகிருஷ்ணன் பிரதர் சொல்லுங்க, இப்ப சொல்லிருங்க. அட்டகாசத்துல செல்ஃப் ரோல் இருக்கும், என்ன விட ஓவரா பேசுறாண்டா. ஐயப்பன் ட்வீட் போட்டுக்கிற பாருங்க, இது கருப்பு வந்து ஏப்ரல் ரிலீஸ் ஆகும்.
பிப்ரவரியில செகண்ட் சிங்கிள் வருது. பிரகாஷ் ப்ரோ, நான் அதைத்தான் ரொம்ப நேரமா கேட்கணும்னு இருந்தேன். இப்போ ஒருவேளை கருப்பை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்கன்னா 47 அடுத்த வருஷம் போகுமா? 47 இந்த வருஷம் தீபாவளி இல்ல ஆயுத பூஜைக்கு தான் பிளான் பண்றாங்க. இப்ப கருப்பு ஏப்ரல்னா அப்ப 46 தள்ளி போகும்ல, அது எப்படி 47 பூஜை இல்லைன்னா தீபாவளி? இல்ல தெரியல, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து செகண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அது சொன்ன மாதிரி தான். தள்ளி போற வாய்ப்பு இல்லை. இன்னும் நாள் இருக்குல்ல, மே மாசத்துக்கு செப்டம்பருக்கு நாள் நிறைய இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் பிரகாஷ் ப்ரோ, என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் 47 இந்த வருஷம் வந்துரும்ல கன்ஃபார்மா? வரணும். ப்ரோ வாதி படமும் ஏன் சென்சார்ல ப்ரோ? மேய் கேக்குதா? கேக்குது. இந்த வருஷமே வரணும் அந்த படம். எனக்கு அந்த பர்சனலா நான் கருப்பு மேலயோ 46 மேலயோ இருக்கிற ஹைப்பை விட 47 மேலதான் நல்லா ஹைப் இருக்கு. அதை ஒரு பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி பூஜைக்கோ தீபாவளிக்கோ வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் நல்லா ஓடும்னு ஒரு ஹோப் அந்த படத்து மேல. பொங்கலுக்கு போக மாட்டாங்க, போனாலும் சூர்யா வந்து RKFஐக்கு எதிராக படம் ரிலீஸ் பண்ண மாட்டாரு. அதுவும் நம்மளுக்கு பிப்ரவரி மார்ச் தான் ரிலீஸ் ஆகும். அதனாலதான் நான் இந்த வருஷமே அந்த படம் வரணும்னு சொல்றேன். அப்ப இந்த வருஷம் கிராண்ட் நவம்பர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நவம்பர்ல தான் தீபாவளி வருது. கிராண்ட் நவம்பர் ஆஃப்டர் தீபாவளி 4 days அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க மாவீரன் ப்ரோ. நீங்க என்ன இப்படி கேட்டிருக்கீங்க, குதர்க்கமா கேக்குறீங்களே. பிரகாஷ் ப்ரோ, அரசன் இந்த வருஷம் வந்துருமா? அரசன் ஷூட்டிங் இந்த வாட்டி முடியுமான்னு கேளுங்க. அண்ணா வரும்ண்ணா. அண்ணா என்னண்ணா விஷால் ப்ரோ, காலையில ஒரு ரூமர் பார்த்தேன், ஒரு பெரிய ஆக்டர் ஒரு பெரிய டைரக்டர் கூட ஷூட்டிங் படம் கமிட் ஆனவரு ஷூட்டிங் வந்து லைவ் லொகேஷன்ஸ்க்கு எல்லாம் வர முடியாது, சென்னையிலே வைங்கன்னு சொல்றாரு. இல்ல இன்னொரு ஆக்டர் பேர் சொன்னா என்கிட்ட வன்மத்துக்கு வருவாங்க, வேணா விடுங்க. ஏங்க யாருன்னு சொல்லுங்க. இல்ல வேணாம் பல்தான், தேவையில்லாம கான்ட்ரவர்சி இருக்கு. விஷால் ப்ரோ, அந்த தும்பா டைரக்டர் படம் 30ஆம் தேதி வருது, போறீங்களா? கண்டிப்பா போவான் மாவீரன். ஆனா நான் எதுவும் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல மாவீரன், அப்படியே போலான்னு இருக்கேன். அதுதான் திடீர்னு அவன் ஏதாச்சும் பயங்கரமா கிண்டி வச்சிருப்பான், ஃபர்ஸ்டா பாத்துடலான்னு இருக்கேன், எதுவுமே தெரியாம. ஆமா அதான் யோசிக்கிறேன். எப்ப மாவீரன் பல்ப் வாங்கவும் வாய்ப்பு இருக்கு, தெரியல, பாப்போம். எப்ப ரிலீஸ், என்னைக்கு? 30. ஆனா ஏகன் எல்லாரும் சொன்னீங்க, ஏகன் ஆக்சுவலா அந்த ரீமேக் படம் அதை பாத்திருக்கீங்களா? அதுவும் சூப்பரா இருக்கும். ஷாருக் கான் படம். ஒரிஜினல் படம் நான் பார்த்ததே இல்ல. ஒரிஜினல் படம் நான் பார்த்தது இல்ல. செம்மையா இருக்கும். இல்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் ஒரிஜினல் படம் பார்த்தது இல்ல. ஆனா கிளைமேக்ஸ் மாத்திருப்பாங்க, மத்தபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் மட்டும் அந்த தம்பி கேரக்டர் வந்து மறுபடியும் அந்த இவனுங்க யாரு தீவிரவாதியை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி இவர் அடுத்த அசைன்மெண்ட்ல இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் இவர் ஆர்மி மேனவே அசைன்மெண்ட் போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர்ல வந்து தம்பிக்கார வந்து அண்ணனை காப்பாத்துற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அங்கதான் 2 பேரும் ஒண்ணு சேரும். ஆனா அதுல எனக்கு நான் பார்த்த வரைக்கும் மாஸ் கொஞ்சம் கம்மியா, அவரை கொஞ்சம் ரொமான்டிக் காமெடி அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இதுல பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க அழகா. ஏகே கேரக்டர் மாசாவும் இருக்கும், காமெடியும் இருக்கும். அதுல சுஷ்மிதா சென் நினைக்கிறேன் செம்மையா இருப்பாங்க. அவரு இவர் இருக்காருல்ல இப்போ சுமன் கஸ்டன்ட், அவர் யாரு, விஜயோட ஃப்ரெண்டு, காஞ்சனாவெல்லாம் அண்ணனா அவர் வரல. ஆமா ஸ்ரீமன். அவரோட காமெடி எல்லாம் ஏகம்ல பயங்கர புதிதா இருக்கும். அவரை காட்டுறப்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பான், அவர் யூனிக்கா ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு படத்துல. இந்த 2 வானம் படம் இந்த வருஷம் வருமா ப்ரோ? ஒரு அறிகுறி இல்லையே, ஏற்கனவே அவரு ரொம்ப பிரேக் எடுத்துட்டாரு. அது கொஞ்சம் ரீஒர்க் பண்றாங்க. ஆனா படம் இந்த வருஷம் தான் பிளான் பண்றாங்க, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல. யாருன்னு 2 வானம் ப்ரோ, விஷ்ணு விஷால் மமிதா 2 வானம். அந்த டைரக்டர்ல எங்கேயோ இருந்திருக்க வேண்டிய. இல்ல அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தான். அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் கவனமா செயல்படணும் அப்படின்னு முடிவு படுத்துறாங்க. அதாவது அவசரப்பட வேணாம், அந்த படம் வந்து கொஞ்சம் எப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு
அதாவது Fantasy சூப்பரா தான். எதிர்பார்க்கிற படம், பயங்கரமா எதிர்பார்க்கறாங்க அவங்களே பர்சனலா. அதனால வந்து அவுட்புட்ல கொஞ்சமும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நல்லா கவனமா வேலை செய்யறாங்க. அதனால பயங்கரமான ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல. தனுஷ் கூட பண்ண வேண்டியது ப்ரோ. தனுஷ், சத்ய ஜோதி, ராம்குமார் பண்ண வேண்டிய படத்தை இவர் வந்துட்டார், கார்த்திக் நாராயண் இடையில வந்துட்டார். அப்படிதானே ப்ரோ? கார்த்திகனோட இல்ல இல்ல, தனுஷ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் பக்காவா கேட்பாரு. அவர் அது எல்லாமே வேணும் அப்படின்னு. அதுல வந்து கொஞ்சம் அப்படி போய் பாத்துக்கலாம் அப்படின்னா அவர் கொஞ்சம் விருப்பப்பட மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து அடுத்தடுத்த படங்கள் ஷெட்யூல் போயிட்டே இருக்கிறாருல்ல, பரபரன்னு இருக்காரு. அது ரெடியா இருக்கப்பல அந்த நேரத்துல அவர் கார்த்திக் நாராயண் படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆச்சு அதை பண்ணுவோம் அப்படின்னு அதுக்குள்ள போனாரு. இது தள்ளி போயிடுச்சு. பிரகாஷ் நீங்க டைம் இருந்தா அந்த ஜானி மான் அந்த படத்தை பாருங்க. சன்நெக்ஸ்ட்ல இருக்கு. கஞ்சுமல் டைரக்டர் ரீமேக்ல பாத்துட்டோம். இதுக்கு மேல எப்படி அதை பாக்குறது? அன்அபிஷியல் ரீமேக்ல பாத்துட்டோம்ல. அல்லண்ணே, அது அந்த ஒரு மேட்டர் தானே எடுத்திருப்பான். மத்தபடி இது டோட்டலாவே சூப்பரா பண்ணிருக்காங்க. டைம் இருந்தா பாருங்க, நல்லா இருக்குண்ணே. சரி பாக்குறேன். ஆக்சுவலா அந்த 2 இது மட்டும் தாங்க, அந்த ஒரு இது விஷயம் மட்டும்தான். ஆனா அதுவுமே ஃபுல்லா எடுக்கல. இங்க வேற ஒரு சம்பவம் நடக்கும், அங்க வேற ஒரு சம்பவம், அந்த மாதிரிதான் பண்ணிருக்கான். பிரகாஷ் டிசி அப்டேட் கொடுங்கண்ணே. டிசி நோ அப்டேட்ஸ். ஓகே. ஹீரோயின் வந்து அவங்க போர்ஷன் எடுக்க போறாங்க இந்த அடுத்த ஷெட்யூல்ல. அதுலதான் ஆமா. அந்த ஷெட்யூல் வந்து அடுத்த போர்ஷன் வந்து அதுதான் மெயினா அவங்க நம்பி இருக்கிற போர்ஷன். அதுதான் இதுக்கு மேல நம்ம சொல்ல விரும்பலை. ப்ரோ சியான் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? சியான் போடி ராஜ்குமார் படம். இல்ல நான் அன்னைக்கு நேரத்தை விசாரிக்கணும் போனேன், மறந்துட்டேங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் விசாரிச்சு சொல்றேங்க. அதை கன்ஃபார்ம் விசாரிச்சு சொல்றேன். நான் நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தேன், நான் சொல்லணும்னு நினைச்சேன், கேட்கவே இல்லை. நான் கன்ஃபார்ம் மறந்துடாம நாளைக்கு கன்ஃபார்ம் விட்டு போட்டு வச்சிடறேன் மெசேஜ். நாளைக்கு ரிப்ளை வந்து சொல்லிடுறேன். பிரகாஷ் அதுக்கப்புறம் பிப்ரவரியில வரப்போற சின்ன படங்கள்ல நீங்க எதிர்பார்க்கிற படம் என்ன? நான் வந்துட்டு இந்த யூத்தும் வித்துலவும் எதிர்பார்க்கிறேன். ரெண்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க விஷால் கேக்குதா? சொல்லுங்க பாருங்க. நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் டேட் வந்துச்சுன்னா பாசிட்டிவா வந்து பிப்ரவரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா எல்லா சின்ன படமும் தெரிச்சிரும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை பாருங்க, பிப்ரவரி கொண்டு வருவாங்க. தெரில, பார்ப்போம். இப்போதைக்கு நான் இன்னைக்கு தான் போட்டேன் ஆக்சுவலா ஒரு ட்வீட்டு. திரௌபதி, ஹாட்ஸ்பாட்டு, ஜாக்கி, மங்காத்தா, மாயபிம்பம் இதெல்லாம் ஜான் 23. கருப்பு பல்சர் ஜான் 30. வித் லவ், ஈர்ப்பு பாசிட்டிவா வந்த உடனே லாக் பண்ண 10 பேர் அங்க ரெடியா இருப்பாங்க கோர்ட் வாசல்ல. யார் லாக் பண்ண 10 பேரு? படத்தை தான் இல்ல, படம் லாக் பண்ண படங்கள் தெரிச்சு போயிருன்ற. ஐயா ஜனநாயகரே திரும்ப ஒரு 4 கேஸ் போட்டு தள்ளிடுவாங்க ஐயா. ஏங்க அது என்னங்க தள்ளி தள்ளி வச்சு என்னங்க படத்தை என்னங்க பண்ண போறாங்க? என்ன நினைச்சிருக்கீங்க? படத்துக்குள்ள உண்மையிலே பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அப்படி இல்ல படத்துக்குள்ள பிரச்சனை இருக்குன்றதுக்காக இல்ல, புரியுதுமா வேறு. ஆனா அதனால தான் நான் சொல்றேன், படத்துக்குள்ள பிரச்சனை இல்லைன்றப்ப அது எவ்வளவு நாள் தள்ளி போட முடியும்னு தான் கேக்குறேன். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? வந்துட்டேன், இப்பதான் வந்தேன். சொல்லுங்க என்னாச்சு? இல்ல விஷால் ப்ரோ கேட்டார் பிப்ரவரி நீங்க எந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கறீங்கன்னு. இல்ல அதுக்கு நடுவில் அந்த மெசேஜ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், மெசேஜ் பண்ணிட்டேன், அதனால வந்தேன். பிப்ரவரி ரிலீஸ் இப்போ பரணி தான் லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டா. அப்படி அந்த லிஸ்ட்டை வச்சுதான் இவ்வளவு படம் வருதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுல வித் லவ், யூத் இந்த 2 படத்துக்கு மட்டும்தான் எதிர்பார்க்கறேன். வேற எந்த படத்து மேலேயும் எதிர்பார்ப்பு பெருசா இல்ல. எனக்கு பெருசா எந்த படத்து மேலேயும் நம்பிக்கையும் இல்லை. வேற என்ன என்னது யூரோபியாவா, அது என்னது யுஃபோரியா மேல சுத்தம். அது என்னன்னு தெரியல. சீதா பயணம் சுத்தமா கண்டிப்பா ரொம்ப சுமாரா இருக்கும்.
தாய் கிழவி டீசர் பார்க்கறதுக்கு முன்னாடி பர்னில இருந்து எல்லாரும் ஆஹா ஓஹா அப்படின்னாங்க. எனக்கு டீசர் பார்த்துட்டு அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தான் அந்த படம், நமக்கான படம் இல்லை அப்படின்னு அந்த நேரத்துல முடிவு பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேல அந்த படத்தை பத்தி ஒண்ணு இல்ல சொல்றது இல்ல இல்ல. பிரகாஷ்ண்ணா நான் உங்களுக்கு தனியா அப்புறமேட்டு ஒண்ணு சொல்றேன். ஓகே, அப்புறமேட்டு சொல்லுங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ஹைப் எல்லாம் வச்சு பார்த்தா, நான் டீசர் பெருசா பார்த்தா இடத்துல பார்த்தா அது எனக்கு செட் ஆகல. அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். அதை அப்புறமேட்டு பர்னி சொன்னதுக்கு நான் சொல்றேன். அப்புறம் CR63 அப்டேட் வந்து அடுத்த மாசம் ஷூட்டிங் ஆரம்பமா, பிப்ரவரி ஷூட்டிங் ஆரம்பமா. பிரகாஷ் ப்ரோ, இந்த ராம்குமார் படம் சூர்யா கிட்ட தானா இல்ல அதை பத்தி தெரியுமா? ஆன்சர் பண்ணாதீங்க பிரகாஷ். ஓகே, என்ன சொல்றாரு? ராம்குமார் படம் சூர்யா படமா? சூர்யா கிட்ட தானான்னு கேட்டேன். இல்ல என்ன எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலாம். அன்னைக்கு சொன்னதாங்க, ஜஸ்ட் ரொம்ப ஆரம்ப கட்ட ஸ்டேஜ். அதெல்லாம் வந்து எப்பவுமே இது மாதிரி சொல்றதுதான். ஆனா வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலும் அந்த சிம்புக்கு சொன்ன கதையா? அவர் எல்லாத்துலயும் அந்த கதை தாங்க எடுத்துட்டு போறாரு. அந்த கதை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சிம்புக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்புட்ட வந்து விக்ரம்கிட்ட போனபோது ஸ்டூடெண்ட் ரோல ப்ரொஃபஸர் ரோலா மாத்தினாங்க. ரஜினிகிட்ட போகும்போதும் அந்த ஸ்டூடெண்ட் ரோல ப்ரொஃபஸர் ரோலா மாத்தினாங்க. அது எல்லாத்துலயும் கதை மாறி மாறி போச்சு. அதே கதை தான். சிம்பு கமிட் ஆகி வேற நடிகர் நடிச்சு அந்த படம் ஹிட் ஆயிருக்கு இது வரைக்கும். இடத்துல இருக்கும். வடசென்னை சிம்பு தானே ஃபர்ஸ்ட் எடுத்தது. அவரு ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாரு. அந்த என்ன குடும்பம்னா, சிம்பு வந்து தனுஷ் ரோலு, அமீர் ரோல்ல விஜய் சேதுபதி 2 பேர் தான் சிம்பு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்ப ஐடியா இருந்துச்சு. கடைசியில் இப்ப அவங்க 2 பேர் சேர்ந்து இப்ப அரசன் பண்றாங்க. அதே வெற்றிமாறன் டைரக்ஷன்ல பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ராணா தான் வந்த ப்ரோ. இல்ல, இப்ப ரவிதேஜா இருந்தாங்க. ரவிதேஜா தான் இருந்தாங்க. ரவிதேஜா பண்ணி தான் எனக்குலாம் ரொம்ப, ஏன்னா எனக்கு ரொம்ப ரவிதேஜா பிடிக்கும். தமிழ்ல அது ஒரு நல்ல ஒரு படமா இருந்திருக்கும், பயங்கரமா. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நடக்கணும்ல. அது நடக்கிறப்ப அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிட்ட போனாங்க. பிரகாஷ் ப்ரோ, ரவிதேஜா சொன்னீங்கல்ல, ஏகன் படிச்சு தெலுங்குல ரவிதேஜா பண்ணிருப்பாரு, பாத்துருக்கீங்களா? இல்லையே. அதே ஸ்டோரி வச்சு பண்ணிருப்பாரு காலேஜ். ஆனா இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ப்ரோ. காலேஜ் ப்ரொஃபஸரா நினைச்சிருப்பாரு. ஆமா ஆமா. அதுல பிரகாஷ் ராஜ் வில்லனா வருவாரு. பிரகாஷ் ராஜ் வில்லனா இருப்பாரு. இதே படம் தான். இவங்கதான் ஹீரோயின், நம்ம ஒஸ்தி பட ஹீரோயின் ரிச்சா கோஷா. சாரி பேர். ஆமா, ஒஸ்தி பட ஹீரோயினும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹீரோயின் ஒண்ணு இருக்கும். அது யாரு? ரிச்சா கங்கோத் பாயா. அவங்க தெரியும். சரி, மாவீரன் எதை சொல்ல வந்தாரு ப்ரோ? இவங்க சொல்ற படம் நான் பார்த்தேன். அத ரீமேக் கிடையாது, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். இவரு கேங்ஸ்டரா இருப்பாரு, அவரை கூப்பிட்டு போய் காமெடியா எடுத்திருப்பாங்க. அது வேற படங்க. நீங்க அது வேற, அது அஞ்சலி இருப்பாங்க. அது அஞ்சலி நடிச்சிருப்பாங்க. இல்ல இலியானா ஒரு படம் நடிச்சிருக்கோம். அது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா போவாரு ரவிதேஜா. அது இன்னொரு படம். ஆமா, இவர் சொல்றது அந்த படம். பார்க்க போயிருப்பாரு. அந்த சீட் செம காமெடியா இருக்கும். ஆனா பிரகாஷ் அண்ணா, ரீல் ஃபேக்ட்ஸ்ல இத சொல்லிருக்கீங்களா? ஒரு படம் ஒரு டைரக்டர் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு டைரக்டருக்கு மாறினது. அதான் சொல்லிட்டோம், இந்த ஹீரோ சேஞ்ச் மூவிஸ்ல போட்டோம்ல, அந்த டைரக்டர் போட்டீங்கன்னா எனக்கு டக்குன்னு அண்ணாமலை ஞாபகம் வந்துச்சு. அதான் நீங்க சொல்லிருக்கீங்க. வசந்த் இருந்து அண்ணாமலை போனதா, கை மாறி போனதா. அது நிறைய வரும். அந்த ஒரு லிஸ்ட் போட்டா அது வந்து அது என்ன கேட்டகரியில் எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து அசல் படத்துக்கு ஃபர்ஸ்ட் கௌதம் மேனன் தான் டைரக்டர் கமிட் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் மாறினாரு. தசாவதாரத்துக்கு கௌதம் மேனன் ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் போனாங்க. அதுக்கப்புறம் விஸ்வரூபம் கௌதம் மேனன் போனாங்க. அப்படி போச்சு. அது வந்து
டாக்ஸா போனதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலை மட்டும்தான் வந்து மங்காத்தா கூட ஃபர்ஸ்ட் ஜிவிஎம் தானே பண்ணிருந்தது. அப்புறம் தான் அசல் டைம் தான் வந்து ஜிவிஎம் பண்றதா இருந்துச்சு. சுராங்கனின்னு பேர் வச்சிருந்தாரு. சுராங்கனின்னு பேர் வச்சு அந்த படம் வந்து எடுக்கிறதா இருந்துச்சு சிவாஜி பிலிம்ல. அதுதான் கேங்ஸ்டர் படமா இருந்துச்சு. அந்த சுராங்கனில இருந்து மாறிதான் உங்களுக்கு வந்து அசலா மாறினுச்சு கௌதம் மேனன் வெளியேறினதுக்கு அப்புறம். அதே மாதிரி நிறைய படம் இருக்கு. காசிமேடுங்கிற படம் தானே அதுக்கப்புறம் அப்படின்னு செல்வரா வெங்கடேசன் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணாங்க. அப்படியே போய் ராயன் கடைசி எத்தனை வருஷம் கழிச்சு ராயன் வந்துச்சு. ஆனா இல்ல பிரகாஷ், அந்த சூராங்கனி கதையா சொல்லியிருந்தாரு, செம்மையா இருந்துச்சுண்ணே. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, சமீரா ரெட்டியும் அஜித்தும் அது ஏதோ ஸ்ரீலங்கால இருந்து இப்ப பில்லா 2 ஓப்பனிங் இருக்குல்ல அந்த மாதிரிதான் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. முனிஷ் ப்ரோ நீங்க சொன்ன படத்தோட பேரு மீரா பாக்கே. நீங்க சொன்ன லிஸ்ட்ல இது ஆட் பண்ணீங்களா? அந்த இவரோடது துருவ விக்ரமோடது சொன்னீங்களா? பாலமாமா இல்ல அந்த படமும் அந்த ஷாருக் ரீமேக் அன்பார் ரெண்டுமே ஷாருக் கான் படத்தை வந்து ரீமேக் பண்ணிருக்கலாம்ல, ஏகனும் ரவிதேஜா படம். ஆமா ப்ரோ, இந்தி படத்துல தழுவல் தான் எடுத்திருப்பாங்க, ஏகன் மாதிரி இருக்காது. ஏகன் ரீமேக் தான், ஷாருக் கான் படத்தோட ரீமேக், அபிஷியல் ரீமேக். ப்ரோ என்ன மாதிரியே மட்டமாக டெஸ்ட் கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. எது ஏகனா? ஏகன் வந்து பிரகாஷ் ப்ரோட்ட கேளுங்க. பிரகாஷ் ப்ரோ தியேட்டர்ல வந்தப்போ ஏகனோட ரெஸ்பான்ஸ் என்ன? இவர் வந்து ஏகன் வந்து எனக்கு பிடிக்கல என்ன கிடைக்கிறது மெஜாரிட்டிக்கு அந்த படம் வந்து ஒர்க் ஆகல. நான் கடிக்கல ப்ரோ, நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா இங்க பாருங்க ஜோக்கர், நீங்க தான் எனக்கு பேசிட்டு இருந்தோம். இல்ல என்ன வர வர நம்ம ரொம்ப அதிகமாகுது. எல்லாரும் ஒரே இடத்துல பேசுறீங்க, நல்லா கரெக்டான இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஒரு வாரமாவே அப்படிதான் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கோன்னு. ப்ரோ நீங்க ரெக்கார்டிங் ஓபனிங் கேளுங்க, ஒரு 20 நிமிஷம் எல்லாருமே ஏகனுக்கு தான். அது ஓகே ப்ரோ, அது கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா படம் வரும்போது ஆடியன்ஸுக்கு பிடிச்சதா அதான் கொஸ்டின். அசலும் ஏகனும் அதுக்கு என்ன பண்ண முடியும்? எத்தனையோ நல்ல படம் அசல் புரியலங்க. ஏகன்லாம் ரொம்ப எல்லாம் ஒஸ்டா எல்லாம் போலங்க, ஓரளவு நல்லா தான் போச்சு. என்ன கதை சொல்லுங்க சார். இப்போ வந்து எனக்கு ஒர்க் ஆகல, கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அது எப்படின்னு தெரியல. அதோட ஒரு ஐகானிக் படம் வந்துச்சு, ஹரியின் சேவல் அப்படின்னு. அது பாத்திருக்கீங்களா யாராவது? பாத்திருக்கேன். அதெல்லாம் பார்க்காம இருப்பாங்க. போட்டிருக்கேன் கொடூரமான படம். அதோட போஸ்டர் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பெரிய பிரம்மாண்டமான சேவல் மேல பறக்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி. மாவீரன் மறக்க முடியாத போஸ்டர். மாவீரன் அது சிரிப்புதான் எப்பா. அந்த குதிரை பில்லா மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு வந்து ராஜமுருகனுக்கு வந்து கொடுத்ததே தப்பு. ராஜசுந்தரம் ஃபர்ஸ்ட் படம். ஆமா, அதான் கடைசி படம். லாஸ்ட் கரெக்ட். அவர் உன்னாலேக்கோ அவர் தான் டைரக்டர். இல்ல ஜீவா. உன்னாலே வந்து ஜீவா இல்ல, கேமராமேன் ஜீவா. அவர் படம் தான் அந்த சூப்பரா இருக்கும். மாவீரன் இல்ல மாவீரன் நடிச்சதுக்காகவே. சாரி பிரகாஷ் ப்ரோ, போறல பண்ணிட்டேன். நான் தான் கொடுத்துறாதீங்க. நான் தான் முதன் பேசிட்டு இருந்தேன். பரவாயில்ல. உன்னாலே எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உன்னால எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதை பிடிக்கலன்றவங்க தெரியல, கம்மி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் ஆல்பமாக பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அந்த படம் உன்னாலே ஒண்ணு சாங்ஸ் தான் பயங்கரமா இருக்கும். இந்த டாக்ஸிக்காலாம் சொல்லுவாங்கல்ல, அதுல சதா ரோல் இருக்கு தெரியுமா? ஐயோ பாவங்க அந்த பையன், அப்படி இருக்கும் சில டைம். என்னோட செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படி வாங்க மாவீரன். அதுல சதீஷ் இருப்பாரு, ராஜசுந்தரம் இருப்பாங்க, டான்ஸ் எல்லாம் மஜாவா இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு அந்த டைரக்டரு இந்த 12B உள்ளம் கேட்குமே இது, அப்புறம் தாம்தூம்ல தான் அவர் இறந்துட்டாரு. தாம்தூம்லயும் பாட்டெல்லாம் மறக்க முடியாத பாடல்கள் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஹாரிஸ் தான். அதுல டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். உண்மையிலேயே இந்த ஒரு ஆண் பெண்கான அந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த படம் நல்லா இருக்கும்.
டயலாக்லாம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு. சும்மா இந்த பம்படியா வந்து ஆம்பளை தான் எல்லாமே, நீங்கெல்லாம் ரொம்ப காணவங்க அப்படின்லாம் இல்லாம உண்மையிலேயே இவங்க மேல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அவங்க மேல என்ன இருக்கு, அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அந்த படத்துல ஜிவி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, யாருக்காவது தெரியுமா? சூப்பர் சாங். ஜிவியா? ஆமா ஜிவி. அல்லோ மிஸ்ஸே ஆனந்த தொல்லை அக்கறை பச்சையே பெண்ணே, செம பாட்டு. இதுல இசையருவியில தான் எனக்கு தெரிஞ்சு, இசையருவியில தான் அந்த பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வைகாசி நிலவே பாட்டு சரியான பாட்டு. ஞாபகம் வச்சிருக்கீங்க பாருங்க மதன். இசையருவியா? ஏங்க நான் வளரும் போது தோன்றிய இசை அருவிங்க அது. சன் மியூசிக் நமக்கு. சன் மியூசிக் வந்து அதுக்கு முன்னாடியே சன் மியூசிக் இசையருவி ரெண்டுமே ஃபேமஸ். அது வந்து இசையருவி வந்து மறக்க முடியாது, ஏன்னா அந்த டைம்ல அதுதான் இப்போ முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். உங்க காதலிக்கு டெடிகேட் பண்ண பாடல்கள்லாம் வரும் அதானே? அதுல மெசேஜ் அனுப்புவாங்கல்ல, அதுல டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவாங்கல்ல, சுகன்யா நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், படத்தோட நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன் அனுப்பிட்டு இருப்பாங்க. எதுல முன்னாலே ஒரு நாளைக்கு கிளைமேக்ஸும் சூப்பரா இருக்கும்னு சொன்னேன். சதா வந்து அவங்க யோசிச்சு மூவ் ஆன் ஆயிடுவாங்க, இவன் ஓடுறதா கடைசி வரைக்கும் இவனை சந்தேகப்பட்டுதான் இருப்பான், அவன் குழப்பத்தை எடுக்க வேணாம்னு சொல்லி. விஷால் ப்ரோ சொல்லுங்க பர்னோ. ஆஃப் டாபிக், நீங்க சைபர் பங்க் விளையாடி இருக்கீங்க? அடையாங்க நீங்க வேற. இல்ல பர்னி, கேம் பிளே தான் பாத்துருக்கேன். என்னாச்சு? நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னாங்களே. இல்ல ஃபர்ஸ்ட் வந்தப்ப இன்ஸ்டால் பண்ணேன். சரி. அப்போ வந்துட்டு ரொம்ப பக்கியா இருந்துச்சு, ரொம்ப இதா இருந்துச்சு. அப்ப பழைய கிராபிக்ஸ் கார்டு சரியா இதாகல. ரெண்டாவது வாட்டி ப்ளே பண்ணி ஆல்மோஸ்ட் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் இதாயிடுச்சு. தேர்ட் டைம் மறுபடியும் இப்பதான் ஒரு 15 hours விளையாடி இருக்கேன். எப்படி இருக்கு? இல்ல சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் ஆல்ரெடி விளையாண்டதுதான். இந்த கேம் வந்த புதுசுல ஏகப்பட்ட பக்குன்னு சொல்லி சேல்ஸ்ல அடி வாங்குச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ண கேம். அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க, செம ஒர்க் அது. சின்ன பிளேயர் இருக்கும் போது அதோட டீசர் வந்துச்சு. எல்லாம் துருவ நட்சத்திரம் தான். துருவ நட்சத்திரம் மாதிரி. துருவ நட்சத்திரக்கும் பழசு முன்னோடி அதெல்லாம். பரணி அந்த கேமோட பட்ஜெட் தெரியுமா? பட்ஜெட் கேமோட பட்ஜெட் 1 பில்லியன். GTA 6 கம்மி தானே? ஆனா இப்பவும் சொல்றேன், அது வந்துட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விளையாடினதை கம்பேர் பண்ணும்போது இப்போ சூப்பராகவே இருக்கு. இப்போ இது என்னோட கிராபிக்ஸ் கார்டை அப்கிரேட் பண்ணதுனால ஹை செட்டிங்ஸ்ல மாசா இருக்கு. அதான் ட்ரை பண்ணுங்க வேணா விஷால் ப்ரோ. கண்டிப்பா டிஎல்சியுமே மெயின் ஸ்டோரியோட நல்லா இருக்கு. ஃபினாலே எப்படி இருந்துச்சு பரணி ப்ரோ? ஃபினாலே நான் வந்து ஃபுல்லா பார்க்கலாமா வீரன். ஆக்சுவலா எப்படின்னா இந்த ஓட்டி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். அதனால எனக்கு ஓகே தான். எனக்கு தெரியும் ஆல்ரெடி திவ்யா வந்து, நான் என்ன நினைச்சேன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான் வின்னர் கொடுப்பாங்கன்னு தெரியும். ஆனா சபரி டாப் செகண்ட் வச்சது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். நான் அரோராவும் வைல்ட் கார்டா திவ்யா போயலே சொன்னல, அவங்க தான் வின் பண்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குன்னு. நீ மாசு ப்ரோ. ஏன்னா இங்க போனதுல யாரும் உருப்படியா இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்து சாண்ட்ரா கூட வந்து டாப் ஃபைனல்ல வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வீக் பார்த்துட்டு அவங்கதான் வந்துட்டாங்களே, ஜஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாவும் ஒன்னும் பண்ணல, அழுகிற ஸ்ட்ராட்டஜி தானே. இல்ல சாண்ட்ரா சேனல்ல அவங்க யூஸிங் கிடையாது, இவங்க வந்து நிறைய சீரியல் அது இதுன்னு ப்ரோமோட் பண்ணலாம். அதனால இந்த ஹாப்பி பட்டேல் எப்படி இருக்கா, ஏதாவது விசாரிச்சீங்களா? தெரியல. ஆனா புக் மை ஷோல ரொம்ப ரேட்டிங்ஸ் வந்து கம்மியா இருக்கு. நான் பார்த்தேன். ஐ மீன் அந்த படம் நானும் பார்க்கணும்னு நினைச்சேன், இங்க ரிலீஸ் ஆகல. புக் மை ஷோ எடுத்து பார்த்தா 6 point something தான் இருக்கு. ரொம்ப அடிக்கிறாங்க போல, தெரியல எப்படின்னு சொல்லி. மாவீரன் ஏதாவது தெரியுமா? அப்படி ஒரு படம் வந்திருக்குது எனக்கு தெரியாது. ஆமீர் கான் ப்ரொடக்ஷன்ல வந்த படங்க. மாவீரன் ஒரு சூப்பர் ப்ரோமோ விட்டாங்க. மாவீரன் ஆமீர் கான் அடிக்கிற மாதிரி. சரி பாக்குறேன். ஹாப்பி பட்டேல் போய் பாருங்க.
அஜித் பல்தான் ஜனநாயகன் ரிலீஸ் டேட் நீங்க எப்போ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? வேகணும் சார். எப்போ வரணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். February 30. February 30. பண்ணி ப்ரோ ப்ரோ எங்களுக்கும் கருத்து தானே போட்டியே. ஏங்க எப்படி சொல்றீங்க? ஆனா நாங்க கருப்பு team டேட்டே சொல்லிட்டாங்க, சொல்லி நாங்க சொல்றோம். பல்தான் டேட்டே இல்ல சொல்லல. பரணி ப்ரோ நாங்க கருப்பனுக்கு வழி விட்டுட்டோம். கருப்பன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து பிளான் முடிவு பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஓகே. இப்ப 2027 தான் இப்போ. என்ன கருண் 2027 தான் கருப்பம் வருமா? சரி, கருப்புன்னு அடுத்த 2 படத்துக்கு வழிவிட சொல்லுங்க, வழியை முடிச்சிருக்கான். ஏங்க இப்பதான் இது ஐயப்பன் போட்டிருந்தாரு, ஏப்ரல் ரிலீஸ்னு போட்டிருந்தாரு ப்ரோ. கருப்பு ஏப்ரல் ரிலீஸ் ஏப்ரல் ஃபுல் அப்படின்ட்டு போயிருவாங்க முனிஷ் ப்ரோ, கவலைப்படாதீங்க. பிரகாஷ் ப்ரோ NBK ட்ரிபிள் இந்த வருஷம் வந்துருமா பிரகாஷ் ப்ரோ? எனக்கு நம்பிக்கை இல்லையா. இப்ப சங்கராந்தி தானா? என்ன ஷூட்டிங் ஆரம்பிக்கல அந்த படம், ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தானே வந்துச்சு. ஷூட்டிங் இல்ல, லொகேஷன்லாம் போயிட்டு இருந்தாங்க, இன்னும் ஆரம்பிக்கலையா? லொகேஷன் ஷூட்டிங் போகல, ஷூட்டிங் போனாதான் தெரியும். கோபிச்சந்த் மல்லிலேனியா? ஆமா, அவர்தான் டைரக்டர். அஜித் ப்ரோ அந்த படத்தை பத்தி அப்டேட் பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த படத்தை டிராப் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கு பேஜஸ். இல்லைன்னா பட்ஜெட் குறைக்க ட்ரை பண்றாங்களோ ஏதோ போட்டிருந்தானு. பல்தான் ப்ரோ அடுத்த சங்கராந்திக்கு அனில் ரவிப்படி வரேன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ ஒரு பேட்டியில. சங்கராந்திக்கு மல்லி வஸ்துனாம் டைட்டில். அந்த வெங்கடேஷ் படம் தான் அதோட பார்ட் 2ங்களா? ஆமா. வெங்கிக்கு அடுத்த படம் நல்லா தான் இருக்கு, AK-47 அடுத்து மறுபடியும் அனில் ரவிப்படினா மஜா தான். இந்த படம் இருக்கு சிரஞ்சீவி பாபி கொல்லி, நெக்ஸ்ட் பொங்கலுக்கு தலைவர் 173, சிரஞ்சீவி பாபி கொல்லி, சங்கராந்திக்கு மல்லி வஸ்துனாம். ப்ரோ நீங்க சங்கராந்திக்கு வஸ்துனாம் பாத்தீங்க? இல்ல பாக்கல. அமைதியாயிடுச்சு. அடுத்தது இந்த சங்கராந்தி இப்பதான் முடிச்சா, அடுத்த சங்கராந்தி பிளான் பண்றோம். சங்கராந்தி வருதோ இல்லையோ அனில் ரவிப்படி படம் ஒன்று வந்துடும் சங்கராந்தி. ஆமாங்க, அவனுக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு நம்ம படம் நல்லா வருது, அது சங்கராந்தி கிட்ட ஃபேமிலியா வராங்க, பயங்கரமா கட்டலாம் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா ப்ரொடியூசரும் போய் நிப்பாங்க, எனக்கு ஒரு படம் சங்கராந்திக்கு பண்ணி கொடு, எனக்கு ஒரு படம் சங்கராந்திக்கு பண்ணி கொடு. ஆனா இந்த சிரஞ்சீவி படத்தை விட அந்த படம் கொஞ்சம் சுமாரா தாங்க இருந்தது, அந்த சங்கராந்தி வஸ்துனாம் படம். இது கொஞ்சம் நல்லா இருந்தது, அது கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்தது அந்த படம். எனக்கு இதுதான் கொஞ்சம் கிரிஞ்சா, அது சூப்பரா இருந்தது. இப்போ எல்லாத்தோட F1 தான் பயங்கரம், F2 தான் பயங்கரமா. சிரஞ்சீவி படம் நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா துளசி, விசுவாசம் 2 படம் தான் சொல்லுவீங்க. இந்த படம் வந்து உலகத்துல அடிச்சு துவச்சு அகல பார்க்காம ஒரு கதை, ஒரு கிரைம் ஒன்று நடக்கணும், போலீஸ் வேலையை விட்டு விலகி இருக்கிற ஒரு ஹீரோ, அவர் வந்தாதாங்க இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பில்டப் கொடுத்து அங்க ஹீரோக்கு என்ட்ரி கொடுக்கறது, அடிச்சு துவச்சு படம். அதுல யூனிக்கா ஒண்ணு பண்ணிருப்பாங்க, சக்காந்தி தாண்டி உள்ள போச்சு, அது பயங்கரமா இருக்கு அந்த ஐடியா. ஆனா அது கரெக்ட் தாங்க. ஆனா வெங்கடேஷ்னு ஒரு காமெடி இருக்குங்களா, அந்த காமெடி அந்த படத்துல பெருசா இல்ல. நீங்க அந்த F2ங்களா அந்த படத்துல பாருங்க, வெங்கடேஷ் காமெடி பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல. ஆனா எனக்கு அந்த சங்கராந்தி வஸ்துனா அந்த அளவுக்கு பெருசா காமெடி இந்த மாதிரி தெரியல. வெங்கடேஷ் படம் ஏதோ நான் பார்த்த முதல் வெங்கடேஷ் படமே அதுதான். நீங்க F2 பாருங்க, அது செம்மையா இருக்கும். பிரளயம்லாம் பார்த்தது இல்லையாங்க?
இல்ல bro. நான் வசீகராவோட தெலுங்கு படம் ஒண்ணு இருக்குங்க. அதுல சூப்பரா பண்ணிருப்பாரு வெங்கடேஷ். வசீகராவோட தெலுங்கு வருஷம் செம்மையா அப்படி அவரோட டைமிங் காமெடி வசீகராவோட தெலுங்கு வருஷம் பயங்கரமா இருக்கும். சீன்லாம் சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த ரியாக்ஷன்ல இருந்து எல்லாமே. அது போக பிரளயம் பாக்கலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த 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 சாம்பார் சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். தமிழ்ல படத்தோட அது சாம்பார் சீன்லாம். பிரகாஷ் ஆல் டைம் ஒரு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். வெங்கடேஷ் மகேஷ் பாபு SVSC. அதுதான் இப்ப ரீசெண்டா யூடியூப் சீதம்மா வக்கெட்லோ சீமல்லி செட்டு நெஞ்சமெல்லாம் பல வண்ணம் படம். அதுவும் மகேஷ் பாபு அந்த மாதிரி ரோல் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. தலைவன் அவ்வளவு சட்டுலா சூப்பரா பண்ணிருப்பாப்புல. அப்புறம் இந்த படம் பாருங்க மாவீரன், அதுவே ஜாலியா இருக்கும். யார்டி நீ மோகினி தெலுங்கு வருஷம், அதுவே செம ஜாலியா இருக்கும் மாவீரன். ஜி தமிழ்ல பாத்திருக்கேன் அப்ப ஸ்கூல் படிக்கும்போது. அதையும் டப் பண்ணிட்டாங்களா? ஆனா அசுரனோட தெலுங்கு ரீமேக் பாருங்க மாவீரன், அதுவும் சூப்பரா இருக்கும். மாவீரன் யூடியூப்லயே இருக்காது. நாரப்பா அது ப்ரோ, அது நான் பல்தான். பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஏதோ ஒரு படம் பேசுனீங்க, என்ன படம் அது? பிரளயமா? ஆமா ப்ரோ, அந்த இது கடலுக்கு அடியில ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க, இவங்க சௌந்தர்யா இருப்பாங்க, அந்த படம் தானே பிரகாஷ் ப்ரோ? எனக்கு அந்த ஹீரோயின் எல்லாம் வந்துருச்சுங்க. சௌந்தர்யா அந்த படத்துலயே இருப்பாங்க. ஸ்டோரி சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பாப்பா பாப்பான்னு சொல்லி அந்த ஒரு குழந்தை ஆவையா கூட வருங்க, அந்த படம் தானே சொல்றீங்க? சரி, இவர் வந்திருக்காரு. அண்ணா சங்கர வரப்பிரசாத் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அது என்ன யூடியூப்ல நானு பிரளயம் கொடுத்தா மம்முட்டி படம் தான் ஏதோ வருது. பாப்பான்னு கொடுத்து பாருங்க மாவீரன், பாப்பா மூவின்னு சொல்லி கொடுத்து பாருங்க. பிரளயம்னா எதுவுமே படம் வரலங்க, எனக்கு அது மாதிரி வந்த மாதிரி தெரியல. இல்ல முனேஷ் ப்ரோ, அது படம் பார்த்திருக்கேன் நான். இவர் சொன்னது, இவர் வந்து சயின்டிஸ்டா இருப்பார், சயின்டிஸ்டா ஆர்கியாலஜிஸ்டா இருப்பாரு. கடலுக்கு அடியிறது ஒரு இதை எடுத்துட்டு வருவாங்க, அது வந்து ஒரு சுனாமி வரப்போது, பிரளயம் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த இவரு செத்துருவாரு, இந்த வெங்கடேஷ் செத்துருவாரு. அது போல இன்னொரு வெங்கடேஷ் வந்து திருவண்ணாவே ஏதோ இருப்பாங்க, அவரை கூட்டு வந்து நடிக்க வச்சு, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க, அந்த குழந்தை இறந்துரும். அந்த குழந்தை ஆவியா வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த குழந்தைக்கு கூட கன்னத்துல ஒரு மச்சம் இருக்கும். அந்த கடைசியில அந்த இது பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்றதுக்கு அந்த பாப்பா மறுபடியும் வந்து அந்த மச்சத்தோடய பிறக்கும். அந்த மாதிரி தான் படம் முடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கு அந்த படம், நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு ஞாபகம் இருக்கு, எனக்கு அந்த ஹீரோயின் மட்டும் ஞாபகம் இல்லை. நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, அது எல்லாமே கரெக்ட். ஹீரோயின் ஞாபகமே இல்லை, நானும் யோசிக்கிறேன், ஒன்னும் புரியல எனக்கு. மத்த எதுவுமே அந்த படத்துல ஞாபகம் இல்லை. இருக்கு, நான் செக் பண்ணி விக்கிபீடியா, வெங்கடேஷ் விக்கிபீடியா செக் பண்ணிட்டு வரேன். ஆனா சூப்பரான படம். அந்த டைம்ல நான் டிவில பார்த்து ஆச்சரியப்பட்ட படம். கடல்லாம் உள்வாங்கும், கடல் வழியெல்லாம் கொடுக்கும். பிரகாஷ் ப்ரோ கமெண்ட்ல போட்டிருக்கான் பாருங்க, சௌந்தர்யா தான் ஹீரோயின். நான் சொன்னா இல்லையா? ஞாபகம் இல்லைங்க, அந்த சௌந்தர்யா படம் எல்லாமே ஞாபகம் இருக்குங்க. ஆனா இது எனக்கு ஞாபகம் இல்லை. பாப்பா அந்த டைட்டில் கரெக்ட் தான், தமிழ் டப்பிங்ல பாப்பா கரெக்ட் தான். கீழே சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. இவரு வந்து திருடன் வந்து இவரோட ஒய்ஃபா ஹஸ்பண்டா நடிச்சது வந்து கொஞ்சம் ஃபங்கெல்லாம் விட்டுட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு வருவாரு அந்த கேரக்டர். பாப்பா படம் இருங்க, பாப்பா மூவி, அது என்ன படம்? ஒரிஜினல் படம் தேவி புத்ருடு அப்படின்னு போட்டிருக்கு இந்த டைட்டில். அது ஆமா ஆமா ஆமா, தேவி புத்ருடு. இருங்க, நான் பிரளயம் மாதிரி அது படம், அது என்ன படம்னு பார்த்துட்டு வரேன். இருங்க, அதே படம் தானே, இதே படம் தான் அப்படி பார்த்தேன். இதுலதான் பிரளயம் வந்துரும்னு இவங்க உங்க ஆள் சொல்லிட்டே இருக்கும். அதுதான் பிரளயம். படத்துல பிரளயம் வந்து பிரளயம் வரப்போதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த கடலுக்கடையில இருந்து இவர் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்துருவாரு. அதனால வந்து கடல் கொந்தளிச்சு பிரளயம் வரப்போதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மறுபடியும் அந்த பாத்துட்டு இப்பதான் மூவி போஸ்ட் பாத்துட்டு வரேன். பாப்பா அங்க தேவி புத்தரோட கரெக்ட் தான், இதே கதை தான். பிரளயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கரெக்ட் தான். ஒரு குழந்தை கோடி ராமகிருஷ்ணன் அந்த டேரக்டர், கரெக்ட் தான், இதே தான். சுனாமி வரது எடுத்திருக்கிற படம் இது. ஃபர்ஸ்ட்லயே அப்பயே சுனாமிங்கிறது செட் பண்ண படம். ஆனா ஒரு நல்ல டிசாஸ்டர் படம் சொல்லுங்கண்ணே பாக்குறதுக்கு. இதுவே பாருங்க, அந்த கேட்டகரியில தான் வரும் பாருங்க. அப்படியா? ஓகே. 2012 ருத்ரம்லாம் பார்த்தாச்சு மகன், அதுதான் முதல்ல இல்ல, இதை பாத்துட்டு வாங்க. தேவி புத்தரோட தமிழ்ல பாப்பான் இருக்குல்ல, அந்த படம் தமிழ் டப்பிங் பாத்துட்டு வாங்க. அந்த படம் பாத்துட்டு வந்து எப்படி அந்த படம் எடுத்தீங்கன்னு சொல்லி ஷாக் ஆயிடுவீங்க. பாத்துட்டு வாங்க. ஓகே. பேர்டு பாக்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா விஷால்? இல்லண்ணா அது பேய் தானே. அது பேர்டு ஒரே வேற பேர்டு
ஐ மீன் ப்ரே வந்து துரத்துறது தானே சொல்றீங்க, ஒரு இல்ல கண்ணை கட்டி பேய் இருப்பாங்களே. பேய் தானே பேய் படம் தானே பேர்ட் பாக்ஸ். பேய் படம்னு சொல்ல முடியாது அது. அது அந்த போஸ்ட் அப்போகலிப்டிக் செட்டப்ல அது வந்து கோவிட் மாதிரி பேயெல்லாம் காட்ட மாட்டாங்க, கண்ணுல பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. வர வர ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுனே தெரியல, என்ன படம் பாக்குறதுன்னு புரியல. போய் அப்படியே ஓடிடில தேடினா 1 hour ஆகுது, அப்புறம் அப்படியே தூங்கிடுறேன். விஷால் டாஸ்கரியர் பார்க்கலாம் சார். டாஸ்கரியர்னு கஷ்டம். ஒரு வருஷமா ஒரு சீரீஸ்ல ஒரு எபிசோடு பாடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்ன, அது பிப்ரவரி லவ்வர்ஸ் டேல இருந்து ஆரம்பிக்கிறேன் அந்த சீரீஸ். ஆல் ஆஃப் அஸ் டெட். ஏன்டா ஒரு வாட்டியாச்சு ஏன்டா உருப்படியா சொன்னதை சொல்லவே மாட்டேன்ற. சாரி சார், டிசீசஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ்ன்றான், ஆல் ஆஃப் அஸ் டெட்ன்றான், என்னென்னத்தையும் பேசிட்டு இருக்கான். டிசீசஸ். யா மகேஷ் ப்ரோ, அந்த டஸ்கரை ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தேன். அயன் படத்துல அப்படியே வர சீன் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நல்லாதான் இருக்கு. கஸ்டம்ஸோடைய சொல்லுங்க. டாஸ்க்னு போடுங்க, டஸ்கரியர். டாஸ்க் போட்டுட்டு ARERன்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ் தான் ஐ திங்க் சோ. நம்ம தெரியும்ல, நம்ம அதெல்லாம் எனக்கு ஞாபகம். நெட்ஃபிளிக்ஸ் தான் நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ் உடனே அதுக்குள்ள போய் சர்ச் பண்ற மாதிரி. இம்ரான் ஹஷ்மி தஸ்கரீர்னு போட்டாவே வந்துடும். இம்ரான் ஹஷ்மி தான் ஹீரோ. அதுல கஸ்டம்ஸ் பத்தி எல்லாமே நல்லா எப்படிதான் அதுல ஷூட்டிங்க்கெல்லாம் உங்களுக்கு ஏர்போர்ட்ல இதெல்லாம் எப்படி பர்மிஷன் கிடைச்சதுன்னே தெரியல. அதுல ஒரு ஷாட், கடைசியில ஒரு ஷாட் மாவீரா அந்த ஜீப் போகுமே, வரிசையா ஃபிளைட் நிக்குமே, கார்கோ. இது செமையா இருக்கும் அந்த ஷாட் எல்லாம். சரி ஓகே 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 விடுங்க, என்ன அப்படி பண்ற? ஆமா, ஸ்பாயிலர்லாம் இல்ல, படமே அந்த கஸ்டம்ஸ் ரிலேட்டட் தான். அந்த ஐ மீன் வெப் சீரிஸ் நல்லா இன்டெப்தா காட்டியிருப்பாங்க, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஏமாத்துறானுங்க. ஆனா இதுலயும் நல்லா இருக்கும் பரணி. நான் எதிர்பார்க்கவே மட்டும் தான் பார்த்தேன் நானு. அப்பயே வந்துட்டேன். நல்லா இருக்கு பரணி, பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஐ மீன் அது டைரக்டர் தெரியும்ல, நீரஜ் பாண்டே, அந்த வெட்னஸ்டே எல்லாம் எடுத்தார்ல, அவர் தான். ஆமா, அது அவர் பேரை பார்த்தேன்னு தான் நானும் அப்புறம் பாக்குற மிஷன் நல்லா இருந்தது. ஏன்னா நீரஜ் பாண்டேவா, சூப்பர், நல்ல கையாச்சு அது. அதேதான். கீழே ஒருத்தர் யாரோ ஜாப்பனீஸ் படம் லிங்க் கேட்டிருக்காரு, அது என்ன படம் பேரே வரலன்னு நினைக்கிறேன். சோ ஓடிடில வந்த படமா தேடி சொல்லுங்கப்பா. ஆமா, இந்த மயிலாடு ட்ரெய்லர் எப்படி இருக்கு சசிகுமார்து? டயலாக்ஸ் நல்லா இருந்துச்சு, படம் பார்ப்போம். அவரோட யூஷுவல் ஸ்டைல்ல தான் இருக்கு. எனக்கு அது ரொம்ப பார்த்து சலிச்சு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓ ஓகே. அவரோட ஸ்டைல் மாத்தவே மாட்டாங்க, ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு திருப்பி ஜோக்கரே இன்னொரு 10 வாட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அதான் ஜப்பான் மாத்தினாரு, நீங்க ஏன் ஃபிளாப் ஆக்குனீங்க அதை? ஏன் பேச மாட்டீங்க? எல்லா நேரம் தான். சரி ப்ரோ, இது கேளுங்க, வேட்டுவம் அப்டேட் கேளுங்க. ஏதாவது சொல்லுங்க. என்னடா சொல்லணும்? ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூன் வந்து ஏதோ வருது அப்படிலாம் ஏதோ போட்டு அப்டேட்டா? நீங்க கதை கேக்குறீங்க? இந்த வருஷம் எல்லாரோட டாப் 10 எக்ஸ்பெக்டேஷனும் வேட்டுவம் இருக்கு. இல்ல ஆனா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காலம். திருப்பியும் இதாவது சொல்லுங்க ஆதி ப்ரோ, மேஜிக்கல் ரியலிசம் பத்தி ஒரு கதை வச்சிருக்கேன், அது இது வேட்டுவமா இல்ல வேற கதையா? வேட்டுவம் தானே. ஆமா, ஓகே ஓகே. அண்ணா எப்போ வரும்? ஏதாவது ஏப்ரல் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? பிசினஸ் தானடா, பிசினஸ் ஆகணும், அதுக்கப்புறம் இது பண்ணணும், படம் கம்ப்ளீட் ஆகணும், பிசினஸ் ஆகணும். முதல் மாதிரி பிளானா இருந்துச்சுன்னா ஜனவரியே வந்திருக்கணும். பட் அதுக்கப்புறம் ஒரு 25 days கிட்ட லேட் ஆச்சுல்ல. ஆமா ஆமா. ஸோ கிட்டத்தட்ட அது எனக்கு தெரிஞ்சு இப்ப ஓடிடி தாண்டா ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ எந்த படத்துக்குமே நீ விஜய் படத்துக்கே ஓடிடி தாண்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஜனநாயகனுக்கு வந்து ஆக்சுவலா 2025 தானே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் வச்சிருந்தாங்க. 26 ஃபிக்ஸ் பண்ணது நெட்ஃபிளிக்ஸ், அவங்க கிடையாது. விஜய் டீம், ஜனநாயகன் டீம் கிடையாது.
நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த டேட்ல தான் வரணும், நாங்க 25 ஸ்லாட் க்ளோஸ் பண்ணிட்டோம், 26 தான் பண்ணணும். விஜய் படத்துக்கே ஆனா ஆதி என்ன சசிரேகா இருந்தாங்க, என்னடா சசிரேகா எப்படி இருந்தாங்க? யாரா அது? மனசங்கர வரப்பிரசாத். ஜனநாயகம்ல இருந்து நீங்க அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போய் ரோட கிராஸ் பண்ணி மீடியேட்டரா சென்டர் மீடியேட்டர்லாம் தாண்டி அங்கிட்டு போனீங்கன்னா அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது யாரு சசிரேகான்னு வச்சுட்டா? ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு. இல்ல இந்த எனக்கு அந்த படம் வந்து டீசெண்டா இருந்துச்சு. அதாவது ஒரு படம் ஏன் ஓடுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. மெயின் திங் வந்து இந்த அனில் ராவிப்பூடியோட நான் பார்த்த வரைக்கும், நான் ஒரு 3-4 படம் பார்த்திருக்கேன் அவரோடது. அது எல்லாத்துலயுமே அவருக்கு ஒரு திங் இருக்கு, அவரோட யூஎஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ சீட்டாக்கு ஒரு யூஎஸ்பி இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவாரு, பழைய டோனு, பழைய சீன்ஸா இருக்கும், பிரசன்டேஷன் ஸ்டைல் பழசா இருக்கும். கதை வந்து யார்கிட்டயாவது நீ இதுதான் கதை, இந்த படத்தோட கதைன்னு சொன்னீங்கன்னா இந்த படத்தை நீ இப்படி பார்த்து இல்லையாக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சீட்டாவோட யூஎஸ்பி என்னன்னா ஆக்ஷன் பிளாக் செமையா வச்சிருவாரு. இப்ப நீங்க ஆக்ஷன் பிளாக்கா மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாரு, அதெல்லாமே செமையா வச்சிருவாப்ல. அந்த மாதிரியே அனில் ராவிப்பூடிக்கு வந்து ஒரு யூஎஸ்பி வந்து சில்லி ஹியூமர். அத ஒரு நிஜமாவே இந்த சில்லி ஹியூமரோட டெப்த்துக்கு போயிடுறாப்ல அவரு. இப்ப இந்த படத்தோட ஸ்பாய்லர் இல்லாம சொல்லணும்னா, இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்கே ஆக்சுவல் இன்டர்வல் பிளாக் 5 நிமிஷம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அதோட இன்டர்வல் பிளாக். ஆனா அவர் வேணும்னே அதை எக்ஸ்டெண்ட் பண்றாரு ஒரு 5 நிமிஷம். ஏன்னா அவர் நிறுத்த நினைக்கிறது அந்த சில்லி ஹியூமர்ல தான். அப்புறம் இன்னொன்னு என்ன பண்றாருன்னா, சம மேட்ரு, நிறைய சீனா பழைய சீனா இருக்கு, இல்ல பழைய ஸ்டைலா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாரு. ஏன்னா ரொம்ப பரபரப்பா படத்தை கொண்டு போயிட்டா அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி பண்ணிடும். அதாவது அப்ப அந்த படத்துல இந்த இன்டர்வலுக்கு பத்தாம போயிடும். ஆனா அவர் என்ன பண்றாரு, ரொம்ப தெளிவா சில விஷயங்களை அப்படியே பழசாவே விடுறாப்புல. அப்புறம் அவருக்குன்னே ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றாப்புல, அதுல வச்சும் ஃபன் பண்றாப்புல. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ சிரஞ்சீவி மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இருக்கிற படத்துல அந்த போன படத்துல வந்து அந்த குட்டி பையனை கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அவனை கூட்டு வந்து அவனுக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்றாரு, தனியா 2-3 மொமெண்ட் கிரியேட் பண்றாரு அந்த குட்டி பையனுக்கு. ஏன்னா அவருக்கு ஐடியா எங்க இருக்குன்னா, சில்லி ஹியூமர் தான் நம்மள போய் வெளியே சொல்ல வைக்கும். அப்ப இன்னொன்னு அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும், உங்களுக்கு படம் பார்க்கறவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தெளிவா தெரியுது. அதனால அவருடைய மற்ற குறைகள்லாம் தாண்டி, ஆனா எனக்கு இது வந்து இந்த அளவுக்கு எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அதாவது என்ன சொல்றது, அந்த போன சங்கராந்திக்கு வசனம் அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகல. அதோட கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா நிறைய இடத்துல சிரிச்சேன். ஜெனியூனா கிரிஞ்சா இருந்தா கூட நிறைய இடத்துல சிரிச்சேன். டேய் என்னடா இப்படி பண்ணிருக்க, சிரஞ்சீவியை வச்சு எப்படியா இதை நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட நிறைய. அப்புறம் என் கூட இருந்தவர் தான் சொன்னார் எனக்கு 9க்கு 9 ஹிட்டாமே, இது வரைக்கும் தோல்வியை பார்த்தது எடுத்த பிளாப்பே இல்லாத ஹீரோ டைரக்டர் இவரு. ராஜமௌலி அப்புறம் ராஜமௌலி கூட சைன்னு ஒரு ஆவரேஜ் படம் இருக்கு, சைன்னு ஒரு ஆவரேஜ் படம் இருக்கு. சை வந்து ரியல் பிளாக் பஸ்ட் கிடையாது, ஆவரேஜ் படம். ஆனா அது ஹிட் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. இப்ப அதே மாதிரி லிஸ்ட்ல இப்ப இவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரையும் தாண்டி இருக்காருன்னு சொல்லணும் இவர். ஏன்னா இவர் எல்லாமே பிளாக் பஸ்ட். இல்ல இன்னொன்னு நமக்குமே என்ன தோணுது, இப்ப வெளியே வந்தா கன்ஃபார்மா இந்த படத்தை ஐயோ உட்காரவே முடியலப்பா கடுப்பா இருந்துச்சு அப்படி யாரும் சொல்ல போறது இல்ல. மிஞ்சி போனா என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஓகே நல்லா இருந்துச்சு, நிறைய இடத்துல சிரிச்சேன், அப்படிதான் ரிவ்யூஸ் வரும். சோ இவர் தெளிவா அந்த ஏரியா. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஏரியாவை பண்றதுக்கு ஆளே இல்லை. இந்த ஃபேமிலி ஒரு அராஜகமான ஒரு ஜாலியான ஜோனு, அதை ஃபேமிலியோட வச்சு பண்றதுன்றது இருக்குல்ல, அந்த ஏரியாவை பண்றதுக்கு ஆள் இல்லை. இவர் நீட்டா அதை புடிச்சிட்டாப்புல, அந்த இடத்த புடிச்சிட்டு பொங்கலுக்கு வந்துடுறாப்புல. அப்புறம் இன்னொன்னு உண்மையிலேயே ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னொன்னு இவர் ஹியூமர் வச்சுக்கோங்களேன், ஹியூமர் வந்து ஸ்பெக்ட்ரமே ரொம்ப வைடான ஸ்பெக்ட்ரம். அது எனக்கு ஒர்க் ஆகுது, இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகுது, இன்னொருத்தருக்கு. அது ரொம்ப அந்த ஏஜ் கேப்ல இருந்து நம்ம வாழ்ற இடத்துல இருந்து இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டது ஹியூமர். ஆனா இவர் என்ன பண்ணிடுறாப்புல, எல்லாருக்கும் ஒர்க் ஆகிற ஏதோ ஒரு 2 ஹியூமரை வந்து ஒவ்வொரு இடமா வச்சிடறாப்புல நீட்டா. சோ அப்புறம் மொமெண்ட்ஸுமே இவரு எல்லாருமே எதை வச்சு மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, மாச வச்சு ஆக்ஷன் வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. இவரு மொமெண்ட்ஸையுமே ஹியூமர் வச்சு தான் கிரியேட் பண்றாப்புல. வெங்கடேஷ் மாதிரி ஒருத்தரை கூட்டு வந்துட்டு வேற ஒரு ஹீரோவை கூட்டு வந்துட்டு அதை வச்சு அவர் காமெடியில தான் மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்றாப்புல. ஸோ இந்த ஃபன் மீட்டரை ஏதோ ஒரு அளவுக்கு பயங்கரமா பிடிச்சிட்டாப்புல இந்த அனில். அதான் எனக்கு வரமாக்கும் தான் நிறைய இடத்துல தோணிட்டு இருந்துச்சு, இவருக்கு ஒரு அனில் ராவிப்பூடி கிடைச்ச மாதிரி நம்மளால ஒரு ஆமி ராவிப்பூடியை பிடிச்சி கூட்டு வந்தாருன்னா, அஜித்தும் ஒரு 4-5 நல்ல படம் இந்த மாதிரி ஜாலியா ஃபெஸ்டிவல் என்டர்டைனர், எனக்கு சிவா மாதிரி இல்லாம ஜாலியா சொல்றேன் நான், இந்த ஆக்ஷன் ஜோன்ல இல்லாம ஜாலியான
அஜித் என்டர்டைனர்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பழைய சுந்தர் சி அட்டகாசம். அடி பிச்சு போடுவேன். சுந்தர்சி இல்லப்பா, நான் சொல்றேன் சுந்தர்சி வந்து பழைய சுந்தர்சின்னு சொன்னாங்க. பழைய இப்ப இருக்க சுந்தர்சி. நீங்க சுந்தர்சி இந்த அருணாச்சலம் டைம் சொல்றீங்களா? அருணாச்சலம் அந்த அதுக்கெல்லாம் என்ன கார்த்தி புரியல அந்த எனக்கு. மாதிரி அப்படியே டைம் டிராவல் பண்ணி அவை கூட்டு வர முடியும்? அப்படி கிடைக்கிற இன்னொன்னுங்க நான் இல்லைங்க, இப்ப அந்த மாதிரி சொல்றேன். இப்ப யாரும் இல்லைன்னு ஆனா சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு அருணாச்சலம் மாதிரி படம்லாம் இப்ப எடுத்தா எனக்கு தெரியல. எனக்கு இப்ப அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப இப்ப நம்ம டயத்துல நம்ம ரொம்ப ஜாலியா பாத்துட்டு வாங்க அது. இவனுக்கு 3000 கோடி 300 கோடி கொடுப்பாங்களா, செலவழிச்சா 3000 கோடி தருவாங்களா, இதை செலவழிக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரா அப்படின்ற ஜோனுக்கு போயிடுவாங்க. அந்த பிஜிஎம் ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த படம் அந்த டைம்ல சம்பந்தமே இல்லாம என்னடா பாடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல முத்து படையப்ப அளவுக்கு அது இல்ல அப்படின்னு இல்ல ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று வரும்ல அந்த நியூஸ்ல, ஏதோ ஒரு படத்துல சம்பந்தம் இல்லாம சாரி பேசுங்க, நான் சம்பந்தம் இல்லாம பாட கூட செய்வேன் பாத்துருக்கேன். நாங்களாம் அந்த கேட்டகரி தான். அப்பப்ப இந்த ஸ்பேஸ் எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இல்ல 3 நாளே அப்படிதான் போகுது. என்னத்துக்கு போகுது எதுக்கு போகுது எங்களுக்கு தெரியல. அது பாட்டுக்கு போகுது. பரணி 10:10 ஆயிடுச்சுன்னா கரெக்டா வந்துட்டு 10,000 கூட முன்னாடி சொல்லலாம். இப்ப 10:10 வந்து மணி 10:10 ஆயிடுச்சு முடிச்சிடலாமா அப்படின்னு அந்த கேட்டகரிக்கு வர்றாரு பரணி. சொல்லுங்க சார், ஏதோ சொல்லுங்க. நீங்க போட்ட மியூசிக் அண்ணாமலை. அதைத்தான் நானும் சொன்னேன், சம்பந்தம் இல்லாம ஏன்டா பாடிட்டு இருக்கேன்னு. ஏங்க அண்ணாமலையா அவர் அருணாச்சலம் நினைச்சு அந்த பிஜிஎம் போட்டு இருக்காருங்க. இல்ல இல்ல அவன் அதை நினைச்சுதான் பண்ணான்னு தெரியும். அதனாலதான் நான் சொன்னேன் ஏன்டா சம்பந்தமே இல்லாம பாடிட்டு இருக்கேன்னு. அது அண்ணாமலை. அண்ணாமலையா? அருணாச்சலம் இல்லையா அது? இல்லடா. என்னடா பாவீங்களா நீ அடுத்தவங்கள சொல்ற? நீ தான்டா தப்பா பண்ணிருக்க. அருணாச்சலம் தான், சும்மா விளையாட்டுக்கான அருணாச்சலம் தான். அது யாரை ஏமாத்துறீங்க? கரெக்டா சௌந்தர்யாக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு போவாரு. ஜெய்சங்கர் பார்த்து அப்படின்ட்டு வாய போலப்பாரு. அந்த சீன்ல வர பிஜிஎம் இது. யாரை ஏமாத்துறீங்க? எத்தனை வாட்டி பாத்துருப்பாங்க. என்னடா சொல்ற? நானும் அண்ணாமலை தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப நான் தான் தப்பா? தப்பு. அவர் சொல்ற பிஜிஎம் வரையா இருக்கும். அருணாச்சலம் தான். இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு அவர் மியூசிக் போட்டெல்லாம் மியூசிக் தான் போட்டாரு. ஆனா அவர் ஒரு உதாரணம் சொன்னாங்க. தீபா வெங்கட் வந்து கண்டென்ட் காதலே பாக்கல. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? எத்தனை தடவை சீரியல் பாத்துக்கே தெரியுமா? காலைல ஒரு சாயங்காலம் ஒரு தடவை. எனக்கு தெரியாது தந்தான. ஆனா பாருங்க சீரியலுக்கு சொல்றாரு. அந்த மாதிரி இவரு சொல்லட்டும். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? அது அருணாச்சலம் மியூசிக் தான். இந்த படம் ஜாலியா இருக்கும்ல. எது தெரியுமா செம குபீர்மா வந்துட்டு உனக்கு நான் கொடுக்கல, ஓ சம்பளம் 20,000 ரூபாய் அப்படின்ட்டு கடைசி நிமிஷத்துல ரம்பா கையில கொடுப்பாருல தலைவர். சரியான மொமெண்டா இருக்கும். ஏங்க அப்படி பார்த்தா மொத்த காசையும் ரம்பா கையில சம்பளம்னு கொடுத்தா முடிச்சு விட்டுருக்கலாம் இல்லைங்க 300 கோடி. அதுதான் சொல்றேன். ஆனா கிரேசி மோகன் டைலாக்ஸ் ஜாலியா இருக்கும். அதை விட சுந்தர்சி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, ஒரு மாஸ்டர் கிளாஸ்ல சுந்தர்சி சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல வந்து ரஜினி வந்து கேட்டாரு, ஏங்க ஒரு இந்த ஹோட்டல்ல கூட நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, உன் டைம் முடிஞ்சு அப்படின்னு எழுப்பி வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல அங்க வந்து இப்படி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி கேட்டாராம் போய். ரஜினி சொன்னாராம், இந்த சீனை வந்து இப்ப வைங்க, தியேட்டர்ல யாராச்சும் இந்த கேள்வியை கேட்டாங்க, படம் பார்த்துட்டு பத்திரிக்காரங்க யாராவது கேட்டாங்கன்னா ரஜினிகாந்த் தான் சொன்னாருன்னு சொல்லிருங்க அப்படின்னாராம். அப்புறம் இதை வந்து சுந்தர்சி சொல்லும் போது கிட்டத்தட்ட 2014 15 அப்ப அவர் சொன்னாரு, 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த கேள்வி இப்ப வரைக்கும் யாரும் கேட்கல அப்படின்னாரு. ஆனா உண்மையா யோசிச்சுப்பாங்களேன், அது நிறைய பேரு சென்டிமெண்ட் ஒர்க் ஆச்சு இல்ல அதுல. அங்கதான் ஸ்பெஷல். அந்த படம் பார்க்கும்போது ரஜினி அந்த சட்டையை போட்டு அந்த ஒரு கோட்டை அப்படி தூக்கி மேல போட்டு போவாரு. போறப்ப எல்லாம் ரஜினி பேர் திட்டுவாங்க. தேவா ஒரு சைடு, அங்க சைடு ட்ரோல் ஒரு அவங்க, அதாவது அவங்க ஊர்க்கரையை கிண்டல் பண்றாங்கல்ல. அதுல இருந்து கேட்ட நமக்கு எந்த இடத்துலயுமே அந்த இடத்துல 12 மணி ஆயிடுச்சு எக்ஸாக்டா நைட்டு 12 மணிக்கு எவனா ஒரு எழுப்பிடுவானா? அது அவ்வளவு காசு கட்டி தாங்க எழுப்பான கேள்வி கேட்கவே எவனுக்குமே தோணல. அங்கதான் ரஜினிங்கிற அந்த எப்படி சொல்ற ஒரு திரை கவர்ச்சி, அவர் எப்படி ரசிகர்கள் அந்த கவர்ச்சி ஒர்க் ஆகுங்கிறத புரிஞ்சு வச்சிருக்காரு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும். அது நீங்க பழைய படம் அந்த இளமை கொஞ்சம் காட்டிக்கிறது அதுக்காக சொல்லுவாங்களே, அப்பையில இருந்து இப்ப வரைக்குமே அந்த ரஜினி வந்து இப்பயுமே இப்ப ரீசெண்டா அந்த கேசரிக்குமார் ஈவெண்ட்ல அவர் சொன்னாங்கல்ல, பாக்கியராஜ் ஈவெண்ட்ல அது படையப்பா அவர் எழுதிட்டு கேசரிக்குமார்னு ஒரு சூப்பரான கமர்ஷியல் டைரக்டர் இருக்காரு அவர் கையில. ஆனா ரஜினியோட அங்க இதை பாருங்க, உழைப்பு அந்த எப்படி ஈடுபாட பாருங்க. பாக்கியராஜ் போய் ஒப்பீனியன் கேட்கிறாரு. பாக்கியராஜ் போய் அந்த படையப்பா கதையை கொடுத்து ஒப்பீனியன் கேட்கிறாரு, இது எப்படி என்னென்ன செட் ஆகும் என்னென்ன இருக்கும். அப்ப பாக்கியராஜ் சொல்றாரு, நீலாம்பரி கேரக்டர் ஸ்ட்ராங் பண்ணி அந்த படம் பயங்கரமா இருக்கும், அது எங்கேயா கொஞ்சம் சின்ன படம் வந்து எங்கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லாராம். அதை பேஸ் பண்ணி இவர்கிட்ட கேசரிக்கு மட்டும் சொல்றான், நீலாம்பரி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. கேசரிக்கு மேலே ஒரு சூப்பர் டைரக்டர் அவர்கிட்ட ஒரு கதையை கொடுத்தா பயங்கரமா பிரிச்சு மேஞ்சு ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். அதாவது
சக்சஸ் ரேட் அப்ப பயங்கரமா இருக்க ஒரு டேரக்டர் யாருன்னா கே எஸ் ரவிக்குமார் தான். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டேரக்டர் பேரை நம்பி பிராண்டா உள்ள போறது அதுதான் அந்த கே எஸ் ரவிக்குமார் பிராண்ட். என்றென்றும் நன்றியுடன் கே எஸ் ரவிக்குமார்னு வந்தாலே அது நம்ம நம்பி எத்தனை தடவை பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு பிராண்டு. ஆனா அவர்கிட்ட படம் பண்ணும்போது அவரு கூட ஆல்ரெடி முத்து படம் பண்ணி பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்திருந்தாலுமே அடுத்த இன்னொரு டேரக்டர் போய் அவர் கதை ஒப்பீனியன் கேட்டுக்கிறாரு பாருங்க. அதுதான் அவரோட ஈடுபாடு. இப்ப வரைக்கும் ஜெயிலர் கதையை வந்து ரவிக்குமார்ட்ட கொடுத்து கேட்டாராம். ஆமா ஆமா அதான் அப்ப நியூஸ் வந்துச்சுல நமக்கு என்ன வந்துச்சுன்னா நியூஸ் இல்ல, ஜெயிலர்ல அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இல்ல நியூஸ் அப்ப என்ன வந்துச்சுன்னா ஜெயிலர்ல வந்து கே எஸ் ரவிக்குமார் வந்து ஒர்க் பண்றாராம் டேரக்டரா, ஷேடோ டேரக்டர் அவரு தானா அப்படி இப்படின்னா. ஆக்சுவலா அவர் வந்து ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாரு போய், அதுக்கே இப்படி வந்திருக்கிறாங்க. ஆமா ஆமா அததான் வந்து நெல்சன் வந்து ஒரு பேட்டி எடுத்தாருல இவரு இவர் பேட்டி எடுப்பாரு. ரவிக்குமார் வந்து பிளடி பகருக்கு வந்து பேட்டி எடுப்பாரு. அப்போ வந்து நெல்சன் கிளியர் பண்ணுவாரு, நெல்சன் ரவிக்குமார் கிளியர் பண்ணுவாங்க அது. ஆனா அந்த டைம்ல வடிவுக்கரசியை பார்த்து யாராவது பயந்துருக்கீங்களா அந்த படத்துல? இல்ல, நான் வந்து இந்த இதுக்கு தான் பயந்துருக்கேன். முத்து படத்துல அம்பலத்தான் பிஜிஎம் அது சரியான ஆறாரு யாருக்கு மாட்டுறது சூப்பரா இருக்கும். எங்க அம்மா அதை காட்டிதான் சோறு ஊட்டுவாங்க எனக்கு, அம்பலத்தான் வந்துட்டான் சாப்பிடு அப்படின்னு. எந்த எங்களுக்கெல்லாம் அம்மன் படத்துல வர வில்லன் தான். உங்களுக்கு ஜண்டாவா? படத்துல வர நாகா எனக்கு இல்ல அந்த இவரு ரோஜா கூட இருப்பாங்கல்ல, அது பொட்டமான என்ன கூடாது நீங்க அம்மன்ல ஏதுங்க ரோஜா? இல்ல பொட்டமான ஒரு படம் இருக்குமேங்க, பிளாக் ட்ரெஸ்ல ஒருத்தர் வருவார்ல கடைசியா. அவர் சொல்றது தாத்தாவே பேரனை கொள்ள ட்ரை பண்ணுவார்ல, யூனிகார்னா இருப்பாரு. பல்தான் ரோஜா செத்து எந்திரிப்பாங்களே இப்ப எரிக்கிறப்ப அந்த படம். அதே படம் தான் விஷால் ப்ரோ. அந்த படம் நினைக்கிறேன். ஜெண்டா தாங்க வில்லன், பயங்கர பயமா. ஜண்டா வேற, ஜண்டா வந்து அம்மன், அதுல வந்து இவங்க இருப்பாங்க. ஓகே ஓகே ஜெண்டா இல்ல, தெரியுது அவர் பேரு மறந்துட்டேன். ஆனா அந்த ஆளு கருப்பு Dress போட்டு ஒரு மாதிரி ஏங்க அந்த டைட்டில் நிறைய வந்துச்சுங்க. அம்மன், ராஜகாளி அம்மன், ஒரு 3 நாளா நான் தான் குழப்பத்துல இருக்கேன். எல்லாத்தையும் மறந்தானே தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல தப்பு எல்லாமே தப்பு பண்றேன். என்னன்னே தெரியல. ஒரு 3 நாள் நான் தான் ஒரு பயங்கரமான குழப்பத்துல இருக்கேன்னு பார்த்தா எனக்கு மேல இன்னைக்கு வந்து விஷால் இருக்காரு. ஆனா கொஞ்சம் மன ஆறுதல். அப்பாடா நமக்கு மட்டும் இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய தப்பு எங்கே நான் ஸ்பேஸ் போட்டு மறந்துட்டேன் சீரியஸா. ஆனா என்னன்னா ஸ்பேஸ் போன் ரூமுக்குள்ள வந்தேன். ஸ்பேஸ் போன் தான் கரெக்டா 8:30 மணிக்கு ரூமுக்குள்ள வந்தேன். வந்து செல்ல நோண்டிட்டு இருந்தேன். என்னமோ நோண்டிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு நோண்டிட்டு இருக்கேன். 8:47 பரணி வேற மெசேஜ் அனுப்புறேன். அப்பயே அவர் ஸ்பேஸ் போடலன்னு மெசேஜ் அனுப்பல பரணி. அவர் வேற ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. 8:47 அனுப்புறாரு. நான் செல்லு நோண்டிக்கிட்டே இருக்கிறேன் உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் நான் ஐயோ 8:47 படப்படன்னு மட்டும் ஸ்பேஸை போட்டுட்டு அப்புறமேட்டு பாக்குற பரணி மெசேஜ் அப்பதான் அனுப்புறேன். நான் ஸ்பேஸை போட்டு லிங்க் அனுப்புற இடத்துல பரணி ஸ்பேஸ் போடலன்னு மெசேஜ் அனுப்புறாரு. இதுக்கு நான் அதே மாதிரி காலைல இருந்து எல்லாம் இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் சொன்னதை வச்சு ரீல் ஃபேக்ட்ல ஒரு சின்ன தப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஷால் சுந்தர்சி யாருன்னு சொல்லி அவங்க 4வது காம்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 4வது படம் நானும் 3வது காம்போன்னு போட்டிருக்கேன். 3வது படம்னு எல்லாமே தப்பு தப்பா போட்டுட்டு இருக்கேன். ட்வீட்டும் சரி, வேலையும் சரி, டைமிங் சரி. நான் தான் இன்னைக்கு தப்பு குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஸ்பேஸ்லயே நிறைய பேர் கேட்கும்போது கூட கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு மைண்டு. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்க எனக்கு மேல ஒருத்தர் இருந்து எனக்கு ஆறுதல் படுத்துறாரு. பரவாயில்ல, நன்றி. தேங்க்யூ விடுங்க. சரி நான் உடனே கேட்கலாம். தமிழ்ல இப்படி அனில் ரவிப்புடி மாதிரி யாரு ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜ் பயங்கரமான ஒரு டேரக்டர் யாரு இருக்கா தமிழ்ல? பெரிய பட்ஜெட்லாம் விட்டுருங்க, நல்லா சின்ன பட்ஜெட்ல போட்டு சூப்பரா ஆள்றது. நான் சொல்றேன் சின்ன பட்ஜெட்டை போட்டு சூப்பரா ஆள்றது. சின்ன பட்ஜெட்டா ஒரு கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் டேரக்டர் இவர் தான் ஒரு பக்காவான கமர்ஷியல் டேரக்டர் தமிழ்ல. இல்ல நீங்க இப்ப விட்டுருங்க, பிரம்மாண்டமான பட்ஜெட்லாம் விட்டுருங்க. ஓவரால் இவர் தான் எல்லாத்துக்கும் ஏசிஏ பிசின்னு மொத்தமா கலந்து எல்லாத்துக்கும் ஃபேமிலி டான்ஸ் கூட எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றக்கூடிய ஒரு டேரக்டர் தமிழ்ல இவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னா இப்ப யார் இருக்கா? எனக்கு தோணுது. எனக்கு இப்ப இப்போதைக்கு நெல்சன் தான் தோணுது. தெரியல, நான் அட்லின்னு சொல்லுவேங்க. அட்லி இங்க போயிட்டாரு பல்தான். அட்லி எங்க ஏங்க எனக்கு புரியல. சரி அப்படின்னா சுந்தர்சி பக்கம் நான் நினைக்கிறேன். சுந்தர்சி பக்கம் என் ஓட்ட போடுறேன். இல்லடா ஆனா நெல்சனால அவங்க இப்ப கேக்குறாங்க பெரிய ஜெயிலரோ இல்ல ஒரு பெரிய சிவகார்த்திகேயன், ரஜினிகாந்த், விஜய் எல்லாம் இல்லாட்டி நெல்சனால அந்த சென்டர் எல்லாம் கூட்டு வர முடியாது தேட்டருக்கு. ஆனா கொக்கோ என்ஜாய் பண்ணாங்களா எல்லாருமே? டேய் கூட்டு வர முடியாதுன்னு சொல்லுங்க தேட்டருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு புல் இருக்கணும்ல, அது எனக்கு தெரிஞ்சு இருக்காது. இன்னொன்னு கொக்கோவுமே பி வரைக்கும் தான் போச்சு, சீக்கெல்லாம் போல. சுந்தர்சிக்கும் கேங்கர்ஸ், காஃபி வித் காதல், ஆக்ஷன், வந்தா ராஜாவதா வருவேன், இதெல்லாம் இருக்குல்ல. வந்தா ராஜாவதா வருவேன், அதை விட்டுருங்க, அது விடுங்க. இல்ல அனில் ரவிப்புடி மாதிரி இப்போதைக்கு அட்லி தான். ஆனா அனில் ரவிப்புடி வந்து எல்லா பாலும் 6 அடிக்கிறாரு.
அட்லீஸ்ட் சின்ன பட்ஜெட்லாம் நீங்க பேசக்கூடாது. அவர் சின்ன அததான்டா பட்ஜெட் சொன்னேன் நானும். யோசிச்சு பார்த்தா ஒரு ஆள் கூட இல்ல பாருங்க. எனக்கு கொடுமை தானே அது. அதான் அப்பெல்லாம் ரவிக்குமார் ஹரிலாம் இருப்பாங்க, சம்பவமா இருக்கும். ஒரு ஆள் இல்ல பாருங்க. இதைத்தாங்க நான் நேற்றே சொன்னேன். கமர்ஷியல் படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாரும் ஒரு ஜோனை பிடிச்சி நான் இந்த மாதிரி மட்டும் தான் எடுப்பேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை 173 வந்தா சிபிஐ கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணலாம், பார்ப்போம். எனக்கு கோகுல் முன்னாடி நம்பிக்கை இருந்துச்சுங்க. அவருமே எனக்கு சொதப்பிட்டாரு. கோகுல்மே எனக்கு 2 படம் சூப்பரா இருக்கும். விஜய் சேதுபதி வச்சு அந்த ஒரு படம் இருக்கு. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, அதுவும் நல்லா இருக்கும். எனக்கு கார்த்தி வச்சு காஷ்மீர் 2மே நல்லா இருக்கும். ஜுங்கா தான் கடுப்பேத்தி. அது ஓகேங்க. நான் காமெடியா சொல்றேன். அந்த 2 படமே காமெடி சூப்பரா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜுங்கா சிங்கப்பூர் அதத்தாங்க சொல்றேன். ஜுங்கால சொதப்பிட்டாரு. ஆனா நீங்க இதுல எல்லாம் பாருங்க, விவேக் செம்மையா வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல பல்தான், ஜுங்காலையும் சிங்கப்பூர் சலூன்லயும் 2-3 மொமெண்ட்ஸ் சூப்பரா இருக்கும் பல்தான். படமா அது நல்லா இல்ல. எனக்கு ஜுங்கா படமே பிடிக்கும். அப்படி வாங்க மாவீரன், அப்படி சொன்னா அடிப்பாங்க. அதான் நான் இப்படி இல்ல ப்ரோ, விஷால் ப்ரோ இந்த மாதிரி கமர்ஷியல் டைரக்டர்லாம் இல்லாத போறதுக்கு இன்னும் ஒரு 2-3 படம் வந்தா நான் இன்னும் தெளிவா இதுவாவே சொல்லிடுவேன். பட் தமிழ் அரசு எனக்கு அந்த ஜோன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. தமிழ் அரசு வச்சிருக்கு. இல்ல இப்ப விஷால் சொல்லுங்க ராஜ். டைரக்டர் தப்பா இல்ல ஹீரோஸ் தப்பா? பெரிய ஹீரோஸ் எல்லாம் இப்ப பிளட் அப்புறம் ஃபுல்லா இந்த மாதிரி ராவா இறங்கிட்டாங்கல்ல. ட்ரெண்ட் தான் தப்புன்னு தோணுது. அந்த ட்ரெண்ட் இல்லைங்க. இப்ப சிரஞ்சீவி வந்து இப்ப கமர்ஷியல் பேக்கேஜ், வெங்கி எல்லாம் இப்ப கமர்ஷியலா ஒரு பிலிம் நடிக்கிறாருல. அதே மாதிரி நம்ம ரஜினி, கமல்லாம் ஒரு கமர்ஷியலா ஒரு டைரக்டர் ரெடியா தான் இருக்காங்க. இப்ப அவங்க ஹீரோஸ் கரெக்டான கேள்விதான். ஆனா எனக்கு என்னன்னா, இத கமல் தான் பண்ணிட்டு இருந்தாரு முன்னாடி. அவர் எவ்வளவு பெரிய படம் பண்ணாலும் அந்த வருஷமே ஒரு மொரட்டு காமெடி படம் பண்ணிடுவாரு. இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் வந்த வருஷமே அவேசன் பண்ணாரு. இதெல்லாம் சாத்தியமா? இந்தியன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம், பயங்கரமான ஒரு இது பண்ணி அதே மேக்கப் தான், அதே மாதிரி ஒரு மேக்கப் பண்ணி தான் பண்றாரு. ஆனா காமெடி முழுக்க பாத்தீங்கன்னா அது வந்து எப்பேற்பட்ட சப்ஜெக்ட். சங்கர் மாதிரி ஒரு டைரக்டர் அவரை வச்சு அப்பேற்பட்ட சப்ஜெக்ட் பண்ணிட்டு அதே வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவேசன் வருது. இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. அவர் ஹேராமும் பண்றாரு, அதெல்லாம் மும்பை எக்ஸ்பிரஸும் பண்றாரு, பஞ்சதந்திரமும் பண்றாரு, ஆக்ஷன் படம் பண்றாரு, தெனாலி பண்றாரு. மாத்தி அவர் சொல்றேன் வேற மாதிரி ஜோன்ல பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளா. தெனாலிக்கு அப்புறம் அடுத்த படமே ஆளவந்தான் பாருங்க. தெனாலி ஷூட்டிங் முடியறதுக்கு முன்னாடி அவர் ஆளவந்தான் படத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. ஹேராம் முடிஞ்சு தெனாலி முடிஞ்சு ஆளவந்தான் யோசிச்சுப்பாங்க. அதுதான் பண்ணிட்டு. ஆனா இப்ப அவர் அதெல்லாம் பண்றது. ஏன்னா அவருக்குமே சொல்றேன், கொஞ்ச நேரத்துக்கு சொன்னால அவர் கொஞ்சம் அந்த ஒரு சலிச்சு போகுதுன்னு ஒண்ணு ஆகுது இல்ல. அதுக்கப்புறம் சலிச்சு போயிட்டாங்க போல இருக்குங்க. அவ்வளவுதாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எதுவுமே ட்ரை பண்ண விரும்புறது இல்லை. இப்ப எனக்கு அது கார்த்தி அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. கார்த்தி பெரிய பட்ஜெட் படம் ஒண்ணு, சின்ன பட்ஜெட் படம் ஒண்ணு, ஒரு கமர்ஷியல் படம் ஒண்ணு, ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவருமே அதை பண்றது இல்லை. அது எக்ஸ்பெரிமெண்டல்ல போய் மாட்டிக்கிறாரா என்னங்கிறது தெரியல. ரெண்டாவது ஒருத்தன் சொன்னா அன்னைக்கு ஒருத்தன் கார்த்தி கிளீன் சேவ் பண்ணக்கூடாது இல்ல. இதே கேட்க கார்த்தி கிளீன் சேவ் பண்ணக்கூடாதுன்னா ஏன்னு கேட்டா, கார்த்தி இந்த காற்று வெளியில கிளீன் சேவ் பண்ணாரு, பட்டன் டவுசரு. ஜப்பான்ல பண்ணாரு, படம் டவுசரு. இப்ப வாவாஜியார்ல பண்ணாரு, படம் டவுசர்னு. யோசிச்சு பார்த்தா அந்த 3 படத்துல செட் ஆக மாட்டேங்குது. விஷால் ப்ரோ மீச செட் ஆகலங்கிறாங்க. மீச இல்லாம இருக்கு செட் ஆகலங்கிறாங்க. மீச செட் ஆகுறது அடுத்த விஷயம். என்ன போகணும் என்ன சரி போக இது வேற ஃபாலோ பண்ண போறாங்க. அது இல்லாம எனக்கு அப்படி யாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல பிரகாஷ், எனக்கு துரை செந்தில்குமார் பிடிக்கும். துரை செந்தில்குமார் நல்ல டேலண்ட். அந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவு இல்ல. அவர் அப்படி எல்லா தரப்பும் போறது இல்லையா. இப்ப காட்சி திட்டம் பயங்கரமா நல்லா பயங்கரமா போச்சா? கருடன் மட்டும் தானே போச்சு. இப்ப உங்களுக்கு கருடன் போச்சு. அவர் ஒரு படம் நம்ம என்ன சொல்றோம், கொடி அந்த அளவுக்கு பெரிய பிளாக் பஸ்டர் கிடையாதுங்க. கொடி அவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் அனில் ராவிப்பூடி அளவுக்குன்னா கிடையாதுதான். இல்ல அப்படி நான் அப்படி ஒரு டேரக்டர். அதாவது எப்படின்னா எல்லா வகையிலும் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்ப சுந்தர்சி மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி லிஸ்ட் அவுட் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 4-5 சொதப்பல், பயங்கரமான சொதப்பல்கள்லாம் இருக்கு அவருக்கு. காமெடி இப்ப பழைய காமெடியும் இருக்கான்னு கேட்டா அதுவுமே இல்லை. இப்ப இந்த மாதிரி வந்த படம் வந்தாதான் தெரியும் அடுத்த படம். இப்ப என்னன்னா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இப்ப ஆட்கள் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அலும்பு இப்ப மூக்குத்தி அம்மன் 2 அந்த கிளிம்ஸ் பார்த்தோம்ல, மூக்குத்தி அம்மன் 2வா இல்ல வந்து அரண்மனை 5வாங்கிற அளவுக்கு அதுல உள்ள ஆட்கள் இதுல இருக்காங்க. இது கிளாஸோ ஒரு மாதிரி இருக்கு. அது கம்பெனி ஆர்டிஸ்ட் வேற, கிராஸ் ஓவர் வேற. இவர் கிராஸ் ஓவர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது ஒண்ணு. அடுத்து வந்து எனக்கு இந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தேன் 2 படம் கன்ஃபார்மா அவங்க 2 பேரையும் சொல்லலாம். யாருன்னா ஒண்ணு அஸ்வத் மாரிமுத்து, இன்னொன்னு வந்து தமிழரசன் பத்தமுத்து. 2 பேரையும் சொல்லலாம். அந்த ஒரு வேளை இப்படி வந்து பாண்டியராஜ் சொன்னார். பாண்டியராஜ் அது கேட்டகரியில வராது. அது கீர்த்தீஸ்வரன் எனக்கு சிபி மாதிரி வருவாருன்னு தோணுது. எப்படின்னா சிபி மாதிரி அடுத்த படம் கிடைக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தோணுது.
இப்ப சிபி டான் படம் அவ்வளவு பெரிய இது கொடுத்துருங்க, அடுத்த படம் அவர் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்த படம் கிடைக்க கஷ்டமாச்சு. சிபி தாங்க கஷ்டப்படுத்திக்கிட்டாரு வாழ்க்கையை தேவையில்லாம. அதுதான் இல்லங்க, அது என்ன சொல்ற அது மாதிரி போயிருமோ அப்படிங்கிறதா இருக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த 2 பேர் மேல நம்பிக்கை இருக்கு. தமிழரசன் பத்தமுத்து, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு யாரு, அஸ்வத் மாரிமுத்து. அஸ்வத் மாரிமுத்து என்ன கேட்டீங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் ட்ரெய்லர் டீசர் வச்சு ஒரு ஏமாத்தி ஆடியன்ஸ் வேற மாதிரி படத்துல சூப்பரா ஏமாத்தி பயங்கரமா பண்றாரு. பயங்கரமா, அதாவது நான் உன்னை எரிச்சலாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் கூப்பிட்டு அவர் உங்களை என்ஜாய் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி பண்றாரு. படமே நல்ல படம் தானே, ஓமை கடவுளவே நல்லதான். அதான் சொல்றேன், அவர் ட்ரெய்லர்ல ஒண்ணு பண்ணிட்டு பண்றாருங்கிறேன். ட்ரெய்லர்ல ஒண்ணு பண்ணிட்டு அது வேற தேட்டர்ல சூப்பரா சர்ப்ரைஸ் பண்றாரு. இப்ப அடுத்து சிம்பு படம் நடந்துச்சுன்னா அதுல தெரிஞ்சு அவரோட ரூட் பயங்கரமா. அதே மாதிரி இல்லங்க, நான் அதான் சொல்றேன், நான் மத்தவங்களுக்கு இஃப் வைக்க மாட்டேன். என்னைக்குமே நான் இஃப் வைக்க மாட்டேன். நம்ம அதை என்னைக்குதான் வச்சு பாத்தீங்களா விஷால், நானு ரிலீஸ் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா மியூட்ல பேரு ரிலீஸ் ஷூட்டிங் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டா உடனே மியூட்ல போயிடணும். சரி ஓகே, நான் மாறிடுறேன். ஒரு நிமிஷம் என்னன்னா, ஷாம் கூட கேட்டாரு. உண்மையிலுமே காலையில பேசிட்டு இருந்தோன்னு கடைசியா விழுந்து சிரிச்ச படம் தியேட்டர்ல என்னன்னா, டக்கு ஞாபகம் எனக்கு டாக்டர் தான் ஞாபகம் இருக்கு. டாக்டருக்கு அப்புறம் எனக்கு தெரியல, ஞாபகமே இல்ல. விழுந்து என்ன நினைச்சாலும் சரி, டாக்டர் எல்லாம் வந்து இந்த மெட்ரோ சீன்லாம் எப்படி எழுதுனாங்க எப்படி எடுத்தாங்கிற மாதிரி சுந்தர்சி பட காமெடி மாதிரி இருக்கும். அதெல்லாம் உண்மையாக அதுக்கு என்ன சொன்னா அது யாரா சிரிப்பாங்களா கேட்ட முடியாது. எழுதுனா யாரா சிரிப்பாங்களா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி. அது எப்படி அதை வந்து அது வந்து நெல்சன் வந்து நல்லாதான் சிரிச்சோம். நீ என்னடா இப்படி பண்ற, போன வருஷம் கூட அதெல்லாம் அந்த அளவுக்கு படம் கிடையாது. மதகத ராஜாலாம் இல்ல சிரிக்கதான் செஞ்சோன்றேன் நான். எனக்கு அந்த படம் பயங்கர ஸ்டார்ட் டு எண்ட். ஆக்சுவலா விஷால் ப்ரோ, ஆக்சுவலா விபி கிட்ட அந்த இது இருக்கு, சென்னை 28, கோவா, சரோஜா, விபி நினைச்சா பண்ண முடியும். விபி இருக்காருங்க, விபியால ஃபுல் ஃபிளெக்சர் காமெடி அவர் நினைச்சா அனில் ரவிபுடி மாதிரி ஒரு பேக்கேஜா பண்ண முடியும். சத்தியமா விபியை மறந்துட்டோம் பாருங்க. அட கொடுமைதான் அது. போங்க, எல்லா சென்டரையும் கேட்டர் பண்ண முடியும். இதுக்கு நடுவுல மாவீரன் சொன்னதை கவனிச்சிங்களா? மடோன் அஸ்வினா இல்ல, பிரின்ஸ் படத்தை விட்டுட்டோமாமா. இல்ல ஓகே மாவீரன் ஓகே. அவரு தெலுங்குல இப்போ இந்த வருஷம் சம்பவம் பண்றாரு. இன்னொன்னு நான் இது பண்றது மித்திரன் பிஎஸ் பண்றேன். ஆனா ரொம்ப சீரியஸ் இல்லண்ணே, ஃபுல் சங்கர் படம் மாதிரி இருக்குண்ணே எனக்கு மித்திரன் படம்லாம் பாக்குறப்ப. பழைய சங்கர் படம் சப்ஜெக்ட் தான்டா, நான் ட்ரீட்மெண்ட் சொல்றேன். ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட். ஓகே சரி பாப்போம். நம்ம இந்த கேள்வியை நாளைக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டார்டிங்ல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். நல்லா யோசிச்சுட்டு வாங்க. தமிழில் இப்போதைக்கு ஒரு பக்கா, ஏன்னா நான் வந்து இது சொல்லி சொல்றேன், உதாரணம் சொல்றேன். சங்கர் ஒரு கேட்டகரி, மணிரத்னம் ஒரு கேட்டகரி, ஓகேங்களா? அவங்கள நம்ம ரெண்டு இழுக்க வேணாம். ஆனா அந்த பீரியட்ல இருந்து இப்போ சங்கர் இருந்த பீரியட்லயும் நம்ம ஒரு கேரண்டேடு அடுத்து வந்து ஒரு பேரை நம்பி வராங்க, ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் பக்காவான டேரக்டர்னா அப்போ வந்து கே எஸ் ரவிக்குமார், அதுக்கப்புறம் ஹரி, ரொம்ப கொஞ்சம் வருஷம் மட்டும் தான் சிவா வந்து ரொம்ப இல்லை. ஆனா அந்த கேட்டகரியில அந்த லைன்ல வந்துட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு. அவரே ஓகேவா, அந்த லைனுக்கு வந்து அப்படியே ஓடி போயிட்டாரு அவரு. அந்த கேட்டகரியில பாண்டியராஜ் உள்ள என்ட்ரி ஆகுற மாதிரியே இருந்துச்சு. எதற்கும் தொழில் அப்புறம் அவரும் போயிட்டாரு. ஓகேவா, இந்த என்ட்ரிக்குள்ள இவங்க 2 பேரும் வரல. சந்தோஷமா இருக்கு. புரியல? நீங்க சிவாவை பாராட்டுறதே சந்தோஷமா இல்லங்க, உண்மையில வந்தாரு. அது ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். 6 மாசம் 8 மாசத்துல படம் எடுத்து பக்கா சிவா எடுக்கிற படம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாதானா, அந்த படத்தை தான் இப்ப கொண்டாடிட்டு இருக்கீங்க. போன வருஷம் சங்கராந்தி அந்த எல்லாமே ஃபுல் பேக்கேஜா இங்கதான் இல்லங்க, நான் சொல்றேன் இல்ல, அது என்ன இங்கதான் 1008 ஆராய்ச்சி பண்றோம். நம்ம படம் தான். விஷால் ப்ரோ, இவரு எப்படி டிஆர் கோமாளி லவ் டுடே அதான் டேரக்டரா வரலையா, அவர் திரும்பி தான் போயிட்டாரு. சரி, நல்லா யோசிச்சுட்டு வாங்க. இங்க நல்லா யோசிங்க, நாளைக்கு தான் டாபிக். தமிழின் தற்போதைய பக்காவான கமர்ஷியல் டைரக்டர் யார் தான் நமக்கு மிச்சம் இருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்ப்போம். இல்ல யாருக்கு தான் அந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்ப்போம். நாளைக்கு ஸ்டார்டிங் இதை நானே மறந்தாலும் ஞாபகப்படுத்துங்க, விஷால் ஞாபகப்படுத்துங்க, அஜித் பல் ஞாபகப்படுத்துங்க. நாளைக்கு இந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி போறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இந்த ஜனநாயக இஷ்யூ, ஜனநாயக கோர்ட்ல என்ன வரப்போகுதுங்கிறத நாளைக்கு காலையில 11 மணிக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. தான் என்னங்கிறத பாத்துட்டு வருவோம். என்னங்கிறத நாளைக்கு பேசுவோம். பாய் பரணி. பாய். ஓகே பாய் பரணி. அவரை போயிட்டாரு போல, பிக் பாஸ் முடிஞ்சு இல்ல, இன்னும் பாக்குறாரு இருக்காரு. அப்படி சொல்லுங்க, ஏமாத்துறாரு நம்ம பரணி, முழுசா ஏமாத்துறாருங்க. ரொம்ப ஒரு கமர்ஷியல் டைரக்டர் நீங்க சொல்றீங்க சிபி சக்கரவர்த்திங்கன்னு. இல்ல நீங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி ஒரு மாதிரி ஓவர்லாப்ல போகுது. சரி ரைட் ஓகே, நாளைக்கு சொல்லுங்க. நாளைக்கு என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் யாரு பக்கா கமர்ஷியல் பிக் கமர்ஷியல் டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா நாளைக்கு சொல்லுங்க. மாசா பண்ணிடலாம். ஓகே பை. தேங்க்ஸ் ஆல்.